நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே எங்களை வைத்து நீர் பத்திரமாய் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா என்று கிளோரும் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா என்று கிளோரும் ஆண்டவரே. உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் சீர்பட்டு உமக்குள்ளே இன்னும் ஸ்திரப்பட்டு வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பச்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 159. ஆக்சுவலாக இந்த புது பாட்டு புக்கில் இல்லை, பழைய பாடல் புஸ்தகம் பக்கத்தில் இருந்தால் அதை எடுத்து அதில் பார்த்து பாடுவோம். பாடல் எண் 159. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு
அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 218வது பாடல் நம் புதிய பாடல் புஸ்தகத்திலே இருக்கும். 218வது பாடல். கர்த்தர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை என்ற நன்றியுள்ளத்தோடு இந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றியுள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பில் சாய்ந்தென்றுமே, அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆண்டு முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டேன், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டேன், கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன்.
நாம் கடைசியாக 245வது பாடலை பாடுவோம். 245. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், இம்மட்டும் கைவிட நம் தேவன் இனியும் கைவிட மாட்டார். பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக எல்லோரும் கரங்களை தட்டி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில், சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய தேவன், தாயின் வயிற்றில் நம்மை தாங்கின நம்முடைய அன்பின் தகப்பன் முடிவு பரியந்தம் நம்மை கண்டிப்பாக நடத்துவார் என்ற விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்காக இந்த பூமியில் நமக்கு தந்து, இந்த பூமியில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக பாவியாகிய சுற்றித்திருந்து எங்கேயோ வாழ்வை அளித்திருக்கக்கூடிய நம்மையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வாழும்படி இந்த பூமியில் நல்ல ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தந்த நம்முடைய ஆண்டவர், இம்மட்டும் நடத்தின நம்ம ஆண்டவர் தொடர்ந்தும் நம்மை நடத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஆண்டவர் நாமத்தையும் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர்.
தொடர்ந்து மட்டும் நடத்தினீரே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரம் மாறாததாக இருக்கிறதே நன்றி. ஒருபோதும் எங்களை தள்ளாத தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எவ்வளோ குறையில் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த குறையிலெல்லாம் நிறைவாக்கும்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிச்சிக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க. தொடர்ந்து ஆண்டவரே நீதியின் பாதையில் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாமல் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் கிட்டி சேரும்படியாய் கிருபாசன தண்டை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தைரியமாய் விசுவாசத்தை கொண்டு உம்மை கிட்டி சேரும்படியாய் எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த தைரியத்தை தந்த உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய பலிக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் நீர் எங்களுக்காக பலியானது நிமித்தம் அப்பா உம்மை நாங்கள் எப்பொழுதும் கிட்டி சேர முடிகிறதே. எங்கள் பாவங்களை கழுவி ஆண்டவரே தொடர்ந்து எங்களை முன்னேற செல்லும்படியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை தரீங்களே, அதற்காக நன்றி. காலைதோறும் உடைய இரக்கமும் கிருபையும் புதிதாய் தந்து ஆதரிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் நடத்துவீர் என்று அறிந்திருக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், praise you Father, thank you Lord Jesus, thank you Father, praise you. செங்கடலை நீர் பிளந்தீர், உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த அந்த மலை பிரசங்கம் 5, 6, 7 அதில் பார்க்க முடியும். கர்த்தர் சொன்ன ஆவிக்குரிய அந்த சத்தியங்கள், அநேக காரியங்கள். நம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது இந்த எல்லா காரியத்திலையும் நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணுமே அப்படின்ற ஒரு வாஞ்சை ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனவாட்டிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காக சொல்லும்போது நிறைய காரியங்கள் அதில் ஆண்டவர் சொல்லுவார். அதாவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதே சமயத்தில் 5ஆம் அதிகாரம் அந்த 21 to 26 வரைக்கும் படிக்கிறோம். கோபத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கீழே கோபப்படுகிறதையும், நான் கோபப்பட்டு என் உள்ளத்திலிருந்து எழும்பி வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் நிமித்தம் நான் எவ்வளோ டேஞ்சரில் இருக்கிறேங்கிறத ஆண்டவர் அந்த காரியங்களையும் எனக்கு எடுத்து அங்கே சொல்கிறார். அங்கே 26 தொடர்ந்து படித்தோம்னா இருக்கும், நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அப்போ உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்றால் அதையெல்லாம் வச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி கர்த்தர் நமக்கென்று கொடுக்குற காரியங்கள் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் முன்பாக வச்சு இதன்படி வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாம்சீகமான ஒரு பலத்தில் கண்டிப்பாக வாழ முடியாது. நம்ம இன்றைக்கி இந்த பாடல் பாடினது மாதிரி உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உண்மையை சார்ந்து உம்முடைய அபிஷேகத்தை சார்ந்து இருந்தால் மாத்திரம்தான் என்னால் இந்த சூழ்நிலையில் கோபம் கொள்ளாமலும், இந்த சூழ்நிலையில் கசப்பு கொள்ளாமலும், கசப்பு நிறைந்து கடைசியில் ஒரு வார்த்தையில் ஒரு மதியடனே அப்படின்னு சொல்கிறது, இந்த மதியடனேன்னு போட்டுறதுக்கு ஈடாக எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்மை மற்றவர்களை தூற்றக்கூடிய இடத்துலையும் நம்ம போயிடுவோம். ஸோ இப்படி கர்த்தர் நமக்காக கொடுத்து வரக்கூடிய நிறைய காரியங்கள் இதில் பார்த்து இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இது எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நல்ல நல்ல காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு காரியங்கள் அனைத்தையும் சொல்லிடுறாருங்க. நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது 7ஆவது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்த உடனே இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவ்வளவு காரியங்கள் நமக்கு உண்டாக வைத்து பார்க்கும் பொழுது நம்மளோட டெஃபிஷியன்சியை நம்ம நிறையா பார்ப்போம். ஆண்டவரே
என்னிடத்துல இவ்வளவு கோபம் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த சூழ்நிலையில் நான் தவறினேன், ஏன் இந்த இடத்துல என் நாவில் இவ்வளவு ஒரு ஒரு சுத்தமில்லாத ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி நிமித்தமாக ஒரு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து ஏன் வெளியே வந்துச்சு, இந்த சூழ்நிலையில் ஏன் நான் உள்ளதென்று சொல்லாமல் நான் இல்லை அப்படியே ஏன் ஒரு காரியத்தை மாற்றி திருத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த நம்ம அந்த காரியத்தை முன்னாடி வச்சு பார்க்கும்போது நம்ம கண்ணாடியை ஆண்டவர் வசனத்தை கண்ணாடியை போல நம்ம வச்சு முன்னாடி பார்க்கும்போது எனக்குள்ளார என் கண்ணில் இருக்கிற அந்த ஒரு உத்திரத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படி ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு கிறிஸ்தவர்களாக நிறையா நம்ம இந்த ஒரு ஒரு பாண்டேஜில் போய் மாட்டிக்க முடியும். என்ன அப்படின்னா, நான் நிறையா தெரிஞ்சிருக்கிறேன், சத்தியம் தெரிஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் கரெக்ட் இது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது ஒரு பேசவே தெரியாத ஒரு குழந்தையை கூட நான் பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல நான் போய் நின்றுவேன். ஒரு பேசவே தெரியாத ஒரு குழந்தையை கூட இது என்ன இப்படி பாவம் பண்ணுது, இது இப்படி செய்யுதே, அது தவறு என்று தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை கூட நான் ஜட்ஜ் பண்ணுற இடத்துலையும் நம்மை சுற்றி நம்மை நேசிக்கக்கூடிய நம்ம மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நம் சகோதரிகளாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை எடுத்து அதை டக்குன்னு நம்ம அதை கல்லாக மாற்றி மற்றவங்க மேலே எறிகிறதுக்கு ரெடியான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு ஒரு அபாயம் கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் ஆண்டவர் இந்த எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு இதெல்லாம் சொன்னது மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம உனையே நீ நம்ம கவனித்து உன் ஆத்மாவை பாதுகாத்து கொள்றதுக்காக தான்ன்றதை தெளிவுபடுத்துறதுக்காகவே ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஜட்ஜ் நாட் தட் யூ பி நாட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். நான் எந்த மெஷரை வச்சு மற்றவங்கள நான் நியாயந்திருக்கிறேனோ அதேபடி தான் நானும் நியாயந்திருக்கப்படுவேன். 1 கொரிந்தியர் 11 படிக்கிறது போல், இஃப் வி ஜட்ஜ் அவர் செல்ஃப், நான் என்னையவே நான் நியாயந்திருத்து கொண்டேன் அப்படின்னா நான் நியாயந்திருக்கப்பட மாட்டேன். ஒருவேளை நான் நியாயந்திருக்கப்பட்டேன் அப்படின்னா கர்த்தர் அங்கே என்னை சிச்சிப்பார். அப்போ அப்படி ஒரு இடம் இருக்கும் பொழுது இங்கே நம்ம பார்க்குறோம், எந்த மெஷர் எந்த அளவின்படி நான் மற்றவங்களை நான் நியாயந்திருக்கிறேனோ அதே அளவின்படி கர்த்தர் திரும்பி என்னை நியாயந்திருப்பார். அப்போ நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே ஆண்டவர் வெறுக்கிற அந்த ஹிப்போக்ரஸியை இதில் தான் சொல்கிறார். அப்போ இது ஒரு மாய்மாலம் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நீ உன் கண்ணில் அவ்வளவு ஒன்று பெரிய துரும்ப வச்சுக்கிட்டு பிறர் கண்ணில் இருக்கிறத எடுக்க ஹெல்ப் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு நீ அங்கே போயிட்டு ரஃபாக டீல் பண்ணுற. கண்டிப்பாக இதில் தான் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா, நான் என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டிருப்பேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அது நான் எவ்வளவு என் மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலன் தந்து அந்த காரியத்தை வெட்டி எடுத்த பிறகு நான் திரும்பியும் மற்றவங்கள்ட்ட அந்த குறையை நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இப்படி தான் நானும் கஷ்டப்பட்டேன், இதே இடத்துல தானே நானும் இருந்தேன், இதே மாம்சத்தில் தானே நானும் இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஆண்டவரே எனக்கு வெற்றி கொடுத்துட்டீங்க, என்னுடைய அந்த உத்திரத்தை இப்போ எடுத்துட்டேன் அந்த காரியத்தில். ஆனால் இப்போ என் சகோதரன், என் சகோதரி, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை இப்படி ஒரு இடத்துல கஷ்டப்படுறதை பார்க்கும் பொழுது அவங்க நேராக கல்லெறிகிறதுக்கு நமக்கு ஒரு இடத்துக்கு போய் நிற்க மாட்டோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு அவர் அவங்களை கிரேஷியஸாக அவங்களை மன்னிச்சார், மற்றவங்கள்ட்ட இருந்து அவங்கள ஃபஸ்ட்டு விடுதலை பண்ணார், அவங்க மேலே ஒரு கிருபையை காமிக்க முடிஞ்சு ஆண்டதுனால. ஸோ அப்போ என்ன நல்ல டிஃப்ரென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நான் ஒருவேளை என் கண்ணில் துரும்ப வச்சுக்கிட்டே நான் பிறர்கிட்ட அந்த குறையை பார்க்கும் பொழுது எனக்கு பிறர் கண்ணில் அந்த துரும்பு இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவங்க இடத்துல நான் இயேசுவை போல போய் என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது. அவங்க இடத்துல போய் நான் ஒரு ஜென்டில்னஸோட அவங்கள போய் ஒரு கிரேஷியஸ்னஸோட என்னால் டீல் பண்ண முடியாது. அங்கே போய் நான் அவங்களுக்கு நேராக கல்லெறிகிறதுக்கும் இப்படியா பண்ண, ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையவே நான் கல்லாக மாற்றி அந்த இடத்துல கல்லெறிய முடியும். இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான இடத்துல நம்ம யாருமே போய் நின்று விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிற்கக்கூடிய அபாயம் கண்டிப்பாக உண்டு. அப்போ மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதனை எடுத்து போட்ட பிறகு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்ணில் இருக்கிற அந்த துரும்பு நமக்கு தெரியும், ஒரு கண்ணில் ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சு அதை எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சென்சிட்டிவாக நம்ம எடுப்போம். வேறு யார்ட்டையும் டக்குன்னு கண்ணை கொடுத்துட மாட்டோம். நானே எடுத்துறேன், கண்ணாடி பார்த்து நான் எடுக்கிறேன், கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன், கண்ணை குத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம அதை எடுக்கிறதுக்கு நம்ம முற்படுவோம். அதே போல் தான் நான் என் கண்ணிலேருந்து உத்திரத்தை எடுத்து போட்டோன்னா நான் இருக்கும் பொழுது நான் அவங்க கண்ணுக்கு போய் போகிறப்ப டக்குன்னு போய் உடனே எடுத்துட முடியாது, சமயம் பார்க்கணும், கரெக்டான பொசிஷன் வரணும். அப்போ வரும்பொழுது ரைட் டைம் வரும்போது அவங்கள ஜென்டிலாக அதை எடுத்து போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இது அவ்வளோ ஒரு கிரேஷியஸ்னஸை நமக்குள்ளார கர்த்தர்
நம்ம இப்படி தான் கர்த்தருடைய வழியில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற நாம் இந்த மலை பிரசங்கத்தில் உதாரணத்துக்கு அந்த ஒரு சில 2 காரியங்களை சொன்னாலும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அதில் கற்றுக் கொடுக்குறார். அதில் எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் நாளை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கும் பொழுது பிறரை அதை பார்க்கும் பொழுது ஏங்க நாளை குறித்து கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நியாயம் தீர்த்து அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அது உண்மையிலே நான் அதிலிருந்து நாளை குறித்து வர கவலையிலிருந்து நான் விடுபட்டவனான்னு இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஏன்னா இயேசு அப்படி தான் அவர் பிறருக்கு உதவி செய்யும்படி வல்லவரானார். எபிரேயரில் படிக்கிறோம், அவர் நம்மளை போலவே சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டதுனால அவர் அதுலேருந்து எல்லாத்துலேயும் வெற்றி கொண்டார். வெற்றி கொண்டுட்டு எல்லாருக்குமே அவர் உதவி செய்யும்படி வல்லவரானார். அதை தான் ஆண்டவர் அந்த சத்தியத்தை தான் இங்கேயே சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு உன் கண்ணில் இருக்கிறத எடு, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆயிடுவ. ஆனால் நீ அப்போ போகிறப்ப கையில் கோடாரியோட போக மாட்டே, கையில் கல்லோட நீ போக மாட்டே. ஒரு கிரேசியஸாக எப்படி நான் கிரேசியஸாக ஒரு ஜென்டிலாக அவன் கண்ணில் இருக்கிற ஒரு துரும்பை எடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவன் சகோதரன் இடத்துல நீ போவ அப்படின்றது தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு நமக்கு ரூட்டில் கை வச்சு சொல்கிறாரு. உன் கண்ணில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடு. அதை எடுக்கும் போது உனக்கு தெரியும் நீ எவ்வளோ வீக்கானவேன்னு தெரியும், நீ மாம்சத்தில் எவ்வளோ பலவீனமானவேன்னு தெரியும், நீ எவ்வளோ பொறுமையோடு இதுலேருந்து வெளியே வந்திருக்கான்னு தெரியும். கர்த்தர் உனக்கு இதில் விடுதலை கொடுத்தார், இதில் பங்கு ஒன்றுமே இல்லைன்றது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீ கர்த்தரோடு சேர்ந்து செஞ்சாய். ஆனால் வல்லமை அந்த பெற்ற ஜெயம் கர்த்தரால் தான் வந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்க நீ மற்றவங்க மேலே எப்படி உன்னால் ரஃபாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு சத்தியத்தை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறார். நாம் மாய்மாலக்காரர்களாக இருந்து விடக்கூடாது என்பது கர்த்தருடைய ஒரு கரிசனையாக தான் இருக்கிறது. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரே இல்லாமல் இதை ஒரு காண்டம்னேஷன் எடுத்துக்கூடாது. நான் ஒருவேளை அந்த மாய்மாலத்தில் இருக்கேன்னா நான் ஆண்டவரே நான் அந்த மாயக்காரன் நான் தான், நீங்கள் சொன்னீங்களே மாயக்காரனே அப்படின்ட்டு, இந்த மாயக்காரன் நான் தான் ஆண்டவரே. ஆனால் நான் இன்றைக்கி மனம் திரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் இப்படி நான் ஒரு சகோதரனிடத்தில் போகும்பொழுது என் கண்ணில் இருந்தது நான் எப்படி எடுத்திருக்கேன்றதை பார்த்து நானும் அதே மாம்சத்தில் தான் இருக்கேன் என்பதை உணர்ந்து அது ஒரு ஜென்டிலாக டைம் வரும்பொழுது நான் கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் நிற்கணும் எப்படின்ற ஒரு நம்ம தீர்மானம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். இதே காரியத்தை இதே சத்தியத்தை அடிப்படையாக கொண்டே பவுல் எழுதுகிற கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் நம்மளால் பார்க்க முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் எழுத ஆரம்பிக்கிறதே என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வெளிப்படையாக ஒரு சில காரியங்களில் ஒரு குற்றத்தில் அகப்படும் பொழுது நம் சகோதரனோ சகோதரியோ வெளிப்படையாக சில காரியங்கள் ஓப்பனாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, தவறு என்று கிளியராக தெரியும் நமக்கு. அகப்படும் பொழுது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆவிக்குரியவராகிய நீங்கள் அப்படின்றது அந்த ஆவிக்குரியவர்கள் யார் என்றால் நம் ஆவிக்குரியபடி வாழுகிறவர்கள். கிறிஸ்து நம்ம சொன்னதுபடி நாம் எல்லாத்தையும் எடுத்து வசனத்தை எல்லாம் கல்லாக எடுக்க மாட்டோம். ஜட்ஜ் நாட் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருந்து நம்மை பார்த்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் நின்று சுத்திகரித்து வாழக்கூடிய நாம், அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல குறையை கண்டு நம்மளை சுத்திகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரியலாக நாம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கும் பொழுது சாந்தமுள்ள ஆவியோடே அப்படின்னு சொல்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்கிறார். சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு சொல்லுது. கன்சிடர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி நான் மற்றவங்க ஒரு டிரான்ஸ்கிரஷன் பண்ணுறதை நான் நேர்பட பார்த்துட்டேன், இது பெரிய தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் இமீடியட்டாக டக்குன்னு நான் கல் எடுக்கிறது போல் இருந்துடாதபடி நானும் இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் உள்ளவன் தான், இதுலேருந்து விடுதலை ஆனவன் தான். இது எவ்வளவு இந்த மாம்சத்தின் பிடி எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியும். மாம்சம் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாக தான் அது இச்சிக்கும். அந்த காரியத்தை ஆவின்படி நான் அந்த பாதையை கற்றுக்கொண்டு இப்போ நான் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ அந்த பாதையில் நான் முன்னேறி வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் தெரியும் பொழுது நானும் சோதிக்கப்படாதபடி. எதுக்கு சோதிக்கப்படாதபடி? நான் அவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஈஸியாக அவங்களை கல் எறிகிறதுக்கு, ஈஸியாக வசனத்தை பேசுவோம். ஆனால் வசனத்தை வச்சே அந்த நபரை குன்ற செய்யும்படியாக, அந்த நபரை ஒரு கண்டம்னேஷனுக்குள்ளார உட்கார வைக்கும்படியாக நான் போயிடாதபடி நானும் இதே மாம்சத்தில் உடையவன் தானே, நானும் இதே பலவீனத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டவர், இதே பலவீனத்திலேருந்து என்னை மாற்றிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறார், இந்த பாதையில் தான் நான் நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் இன்றைக்கி என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் என்னை மாற்றிருக்கிறார், என் கண்ணில் இருக்கிற நான் உத்தரத்தை எடுத்து போட்டுட்டேன். ஆனால் அந்த திருமணம் இப்போ எடுக்கும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் ஜென்டில்னஸ், அந்த சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் நீங்கள் சொல்கிறது அன்பு தான் சொல்கிறார். யூ ஷல் லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம சகோதரர்களையும் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, நம்ம மேலே நம்ம ஹார்டாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஆனால் பிறர் மேலே மட்டும் ஈஸியாக கடினமாக நடந்து கொள்றதுக்கு ஏன் விரும்புகிறோம்? அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். நீ இந்த குறையை பார்க்கும் பொழுது நீ ஆண்டவர்கிட்ட போகிற, ஆண்டவனை மன்னிக்கணும்னு ஏற்றுக்கொள்கிற, அது விரும்புகிற, ஆண்டவனை மன்னிக்கவும் செய்கிறாரு, இந்த மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு நீ அழகாக முன்னேறி போகிற. இப்படி இருக்க நீ திரும்பியும் இதே ஜென்டில்னஸோடு தானே நீ மற்றவங்கள்ட்ட டீல் பண்ணணும். உன்னை பல காரியங்களில் ஆண்டவர் மன்னிச்சிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உன்னால் தாங்க முடியலையா, ஒரு காரியம் எடுத்தோடனே அது கல்லாக மாறுதா,
அப்படின்றத என்னை நான் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்படி இருக்கையில் நான் கன்சிடரிங் மை செல்ஃப், நானும் சோதிக்கப்பட்டுறாதபடி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சோதனை வரும். ஆனால் அந்த சோதிக்கப்பட்டு அந்த சோதனைக்கு நான் இடம் கொடுத்துறாதபடி, அவங்கள ஜட்ஜ் பண்ணிடாதபடி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மனதிருகக்கூடிய அந்த கம்பேஷன் நமக்குள்ளார வந்து அவங்கள தூக்கி எடுக்கும்படியாகவும், அப்படி பண்ணும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என் சகோதரனை என்னை நெய்பரை என்னை போலவே நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ, நான் எப்படிப்பட்ட அன்பை கர்த்தரிடத்துல நான் விரும்புகிறேனோ அதே அன்பை நான் அங்கே கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். அப்போ ஒருவன் தான் ஒன்றும் இல்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் இருக்கு. அப்போ நான் இதுக்கு நான் அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுத்து நான் அவங்களை கல்லெறிகிற ஒருத்தவனா மாறிட்டேன் அப்படின்னா நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னை ஒரு பொருட்டென்று நினச்சிட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே நானே மேற்கொண்டுட்டேன், எல்லாத்தையுமே என் சுய பலத்தினால நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் நினச்சி நான் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது, என் சுய நீதியில் நான் நிற்கும் பொழுது, அப்போ ஒருவன் தான் ஒன்றும் இல்லாது இருந்தும், அப்படி இருக்கிறவன் என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற, ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னையே அவனை டிசப்ஷனுக்குள்ளார தன்னையே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது தேவனுடைய நீதி, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்கிறாரு 2வது வசனத்தில். அப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன? அந்த அன்பு. நான் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் அன்பு கூறுறது போலவே என் சகோதரிகள் எல்லாரும் என்னை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் இதே அன்பு விடவனாக தான் நான் இருக்கணும். அப்போ இதுக்கு இருக்கணும் அப்படின்றப்ப நான் முதலாவது எடுத்தோடனே என் கையில் கல்லாக இருக்கணும், கல் இருக்கக்கூடாது. என் இடத்துலேருந்து வெட்டப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கும் பொழுது எனக்கே தெரியும் இது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியத்திலேருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு எனக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட என் சகோதரி கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மனதுருக்கத்தோடு அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு கசப்போ, ஒரு இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்ல ஒரு எண்ணமோ வந்துடாதபடி அவங்க மேலே ஒரு கம்பேஷனோடு போய் ஒரு ரைட் டைம் வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடும்படி வகையை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு ஃபேமிலிலையும் சர்ச்சிலையும் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உணர்ந்தேன். இன்றைக்கி நான் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுதும் நான் என் லைஃப்லையுமே நான் பார்த்தேன், எல்லா காரியங்களையும் நான் அப்படி எவ்வளோ குறைவுள்ள நான் இருக்கிறேன்றதையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதிலிருந்து மாறி எப்பொழுதும் இந்த கம்பேஷன் உனக்குள்ளார இருக்கணும், எப்பொழுதும் இந்த கிரேஷியஸ்னஸ். நான் எப்படி அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஸ்திரீ கல்லறியப்படத்தக்கவள் தான், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறியப்படத்தக்கவள் தான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை போட்டு அவங்ககிட்ட ஃப்ரீ பண்ணார். ஆனால் நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னார், நீ பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அந்த கிருபை, அந்த கிரேஷியஸ்னஸ் என்கிட்ட எப்போ இருந்தது, நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் கழுவி போகும் பொழுது நான் பிறரை நியாயந்திருக்காத ஒரு இடத்துல போய் ஈஸியாக நிற்க முடியுது. நான் பிறரை நியாயந்திருக்கும் பொழுது நான் உணர முடியும், நான் எந்த அளவுக்கு நான் அவங்கள நியாயந்திருக்கணும் அதே அளவின் நிமித்தம் என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் ஆண்டவர் அதே மெஷரை வச்சு எனக்கு திரும்ப நியாயந்திருப்பார். அதே எந்த அளவின்படி நான் அவங்களை நியாயந்திருக்கிறேனோ அதே அளவின்படி என்னை நியாயந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் என்பது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணமாக இருக்கணும். அப்படி இருக்க நம்ம யாரையும் ஆண்டவர் கொடுக்குற இந்த சத்தியங்கள் மலை பிரசங்கமாகவே இருக்கட்டுமே, இந்த 7வது அதிகாரத்தில் 5-6 கேட்கும் போது எல்லா காரியங்களும் கேட்டுட்டு இது எல்லாத்தையுமே நாம் கற்களாக பாக்கெட்டில் தூக்கி வச்சிடாதபடி இதெல்லாம் நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று வாழணும் அப்படின்ற ஒரு சத்தியமாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் அப்படி ஒரு ஜென்டில்னஸோடு அவங்கள தூக்கி கூட இருக்கக்கூடிய அப்படி ஒரு மனப்பான்மையை அப்படி ஒரு அன்பையும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதயத்தில் ஊற்றும்படியாகவும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் நல்லையும் பேசின எச்சரிப்பான அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர் முன்னேறி செல்லும்படியாக உதவி செய்து நடத்தி வருகிற அந்த வாழ்க்கையிலே வாழும்போது பிறருடைய குறையை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் இரக்கமாக இருந்து எவ்வளவோ நாட்கள் அதை போன்ற ஒரு குழியிலே நான் உழண்டு கொண்டிருக்கும்போது அவர் என் மீது பொறுமையாக இருந்து எனக்கு அவர் எவ்வளவோ காலங்களை கொடுத்து அவர் கொடுத்த ஒரு கிருபையை பெற்றுவிட்டு பிறருடைய காரியம் என்று பார்க்கும்போது அங்கே நான் கடினத்தன்மை உள்ளவனாக இருந்தேன் என்றால் இந்த வசனத்திலே அந்த கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்திலே படிக்கிறது போல ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் என்பது போல நான் என்னை ஒரு பொருட்டென்று எண்ணி ஒரு வஞ்சிக்கிறவனாக நான் மாறிவிடுவேன். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவிய பாதையை இழந்து நான் ஒரு வஞ்சனைக்குள்ளாக சென்று
பிறர் மீது எப்போதும் ஒரு கல்லறிகிறவனாக, பிறருடைய குறைகளையே பார்த்து நான் என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நான் அதை குறித்து கவனமற்றவனாக, பிறருடைய துரும்பையே பெரிய காரியமாக பார்த்து அதை ஒரு வஞ்சனைக்குள்ளாக செல்லுகிற ஒரு மனிதனாக மாறிவிடுமேன் என்று உணர்ந்திருக்கிறேன். பிறர்க்கு உதவி செய்ய வேண்டுமென்ற அந்த ஒரு பகுதி என்று வரும்போது, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்ற அந்த ஒரு ஆவியில் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் நான் பிறருடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துவிட முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி இல்லாமல் நான் சென்று மனுஷீகமாக நானாக ஒரு நியாயத்தை வைத்து பிறருடைய கண்களிலே உத்தரத்தை அந்த துரும்பை எடுப்பதற்கு நான் வகை தேடும்போது அது அவர்களை கல்லறிவதாகவோ, அவர்கள் தேவனை விட்டு அவர்களை ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து அவர்களை அந்த உற்சாகப்படுத்துகிறதுக்கு பதிலாக அவருடைய உற்சாகத்தை தனித்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக நேராக நடத்துகிறவனாக மாறிவிட முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ஆவியிலே நிறைந்து அவருடைய மெய்யான அன்பிலே அந்த மனதுருக்கத்தோடு வாழும்போது, இந்த 6வது அதிகாரத்திலே படிக்கிறது போல, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்ற அந்த ஒரு சாந்தமுள்ள ஆவியோடு பிறரை அணுக முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி இல்லாமல் அந்த மனுஷீகமாக செல்லும்போது அந்த சாந்தமுள்ள ஆவி என்பது அந்த இடத்துல இருக்காது. அது ஏதோ ஒரு பதற்றத்தையோ, ஒரு தேவையில்லாத ஒரு பிறரை குறித்த ஒரு கசப்பு தன்மையையோ, ஒரு அன்பற்ற தன்மையையோ, அன்பற்ற வார்த்தைகளையோ அந்த இடத்துல கொப்பளிக்கிறவனாக என்னை மாற்றிவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல அவருடைய அபிஷேகத்திலே நிறைந்து எப்போதும் நன்மை செய்கிறவனாக சுற்றித் திரிந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை வாழும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வரும் நாட்களிலே தந்து வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமாம். பிரைஸ் லார்ட். தேவன் சகோதரர்கள் மூலமாக பேசின கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கேன். அந்த கோபம் அப்புறம் எரிச்சல், அது யாக்கோபுல சொல்கிறது மாதிரி உன்னுடைய வார்த்தை வந்துட்டு, உன்னோட நாக்கிலேருந்து வர்ற வார்த்தை வந்துட்டு ஒரு காட்டையை கொளுத்திடும், ஒரு சுக்கான் மாதிரி அது கப்பலையே திருப்பிடும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையே இந்த வார்த்தை வந்துட்டு கொன்றுன்றது தான் உண்மை. அந்த கோபத்தில் பேசுகிற வார்த்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிலைநாட்டாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் என்னுடைய நான் இது உங்களை சரி பண்ணிட முடியும்னு சொல்லி என்னுடைய சுயமாக யோசித்து பேசுகிற ஒரு வார்த்தை கூட அந்த பூரணத்தை கொண்டாந்து சேர்க்காது. பூரணத்தை கொண்டாந்து சேர்க்கறது கர்த்தர் மட்டும்தான். பூரணமான எந்த ஈவும் ஜோதியின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறதுன்ற வார்த்தையின்படி அவர் தான் அந்த பூரணத்தை கொடுக்கணும். நான் போய் அந்த பிரதரை 2 பேரும் வாசித்து காமிச்சது மாதிரி என்னுடைய நீதியின்படி, என்னுடைய வார்த்தையின்படி எது சரின்னு நானாக முடிவெடுத்து நான் செயல்படாது. நான் அநேக நேரங்களில் இப்போ சமீபமாலாம் நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்குறது, ஆண்டவரே, நான் என்ன வார்த்தை பேசினாலும் அது என்னோடய குடும்பத்துக்கு அது நஷ்டத்தை, சுயமாக என்ன வார்த்தை பேசினாலும், சும்மா நார்மலான ஒரு கன்வர்சேஷனில் கூட நான் அடிக்கடி சொன்னது உண்டு, நான் சுயமாக பேசுகிற எல்லா வார்த்தையும் என் குடும்பத்தை கொண்டு போட்டுன்றது எனக்கு தெரியும், தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் கிருபையை கொடுங்க, நான் என்ன வார்த்தை பேசணுன்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறது உண்மைதான். ஆதாம் ஏவாளை வந்துட்டு பிசாசானவன் வஞ்சித்தான்றதை நம்ம பார்க்குறோம். ஆதாம்கிட்ட வந்துட்டு பிசாசு பேசலை, ஏவாளோட வார்த்தை தான் அவனை தப்பான வழி நடத்துச்சு. ஏவாள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட அவங்களோட சுய வார்த்தையை பேசினது தான் அங்கே பிரச்சனையே. கர்த்தருடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது உயிர்ப்பிக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் இது தப்புன்னு அந்த வார்த்தைகளை வச்சு என்னுடைய சுயமாகவே முடிவு பண்ணி ஒரு ஆளை குத்திக்கிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப மோசமானது. அது பிசாசோட ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். தேவனுடைய வாய் எப்படி இருக்குன்னா, தீழ்ப்பானதிலிருந்து நன்மையானதை பிரித்தெடுத்தால் நீ தேவனுடைய வாய்ப்போல் இருப்பாயின்னு சொல்கிற வார்த்தை வந்துட்டு அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக நிறைய நேரங்களில் நான் செயல்பட்டதை நான் பார்த்துருக்கேன். என்ன நன்மை நடந்தாலும் அதில் கெட்டதை மட்டுமே பார்த்துக்கிற ஒரு ஜீவியத்தில் நான் இருந்தேன். ஆனால் அது கர்த்தர் அப்படி சொல்லலை. கெட்டது நடந்தாலும் அதில் நல்ல விஷயத்தை தேடி எடு, அதுதான் அப்போ தான் நீ கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்பா அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்கள செய்கிற தப்பை உணர்த்துறதெல்லாம் தப்பு இல்லைன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஆனால் அது என்ன ஆவியோடு நான் செய்கிறேன்றதை செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு நின்று பேசும்போது அநேக காரியங்களை சொன்னார். நீங்கள் தான் இயேசுவை கொன்னீங்கன்றதையே சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை இருக்கும், நீங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்போஸ்தலரில். நீங்கள் அறியாமனால இதை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னோன்னே தான் நிறைய பேர் அங்கே ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்தாங்க. அந்த ஸ்பிரிட் என்கிட்ட இருக்கா. என்னால் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு குற்றத்தை கோடிட்டு காமிச்சதுக்கப்புறமேட்டு கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் இவங்க மனம் திரும்புதலுக்காக இதை நான் சொன்னேன் அப்படின்றத என்னால் முழு மனசோட
மனசாக சொல்ல முடியுமான்றதை நான் செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்தை நான் அங்கே செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுக்கானை வச்சு அவங்க ஒரு டைரக்ஷனில் கர்த்தர் அவங்கள ஒரு டைரக்ஷனில் நடத்திட்டு இருக்காரு, நான் வேறு டைரக்ஷனுக்கு திருப்ப முயற்சி பண்ணிட்டேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து அதே இதில் ஸ்தேவான் பேசும்போதும் அப்படி தான் சொல்லுவார். நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க எல்லாரும் மூர்க்கம் கொண்டு ஒரு இது பண்ணி வரும்போது உங்களுடைய பாவத்தை உங்கள் மேலே சுமத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அதே ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்கான்றதை நான் அடிக்கடி நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னமும் அதில் முன்னேறி போயிட்டுருக்கேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம மற்றவர்கள் குற்றத்தையோ நம்ம சகோதரர்கள் குற்றத்தையோ நியாயம் தீர்க்கிறது அது ஒரு தப்பு, அது ஒரு பாவம். நமக்கு வசனம் நிறையாவே உணர்த்தியிருக்கு. ஆனால் என்னுடைய தொடக்க காலங்களில் அது என்னோடய லைஃப்பில் ஒரு பங்காகவே இருந்தது. நான் எப்படி வசனம் சொல்லுதோ, நீங்கள் கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு தாமதமாக இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் அது என் லைஃப்பில் அது இன்வெர்ட்டடாக இருந்தது. நான் சீக்கிரமாகவே ஒரு முடிவு எடுத்து அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி அதை கேட்கறதுக்கோ, அந்த சிச்சுவேஷன் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு அசஸ் பண்ணுறதையோ அதை நான் ரொம்ப வேகமாக பண்ணிடுவேன். அதுக்கு நான் ஒரு பொறுமையோ ஒரு டைமோ கொடுத்து அந்த ஒரு பங்கு எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் அத்தகைய பங்கு எப்போ மாறுச்சுன்னா, நான் என்னுடைய லைஃப்பை தேவனுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்குள்ளே அதை பார்க்குறப்ப, நம்மளோட குறைகளை தேவன் சுட்டி காட்டுறப்ப, அதில் இருக்கிற ஷார்ட் கம்மிங்ஸை அவர் உணர்த்துறப்ப, அதில் நம்ம எவ்வளவா தேவன் நமக்கு உதவி இருக்கார், எவ்வளவா அதில் தாண்டி செல்ல கிருபை செஞ்சுருக்காரு, இன்னும் தாண்டி செல்லாத பாதைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறப்ப, அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் வெளியே வர உதவியாக இருந்துச்சு. அந்த பாதையிலேருந்து மற்றவர்களோட தப்பை தேவனுக்கு முன்பாக நான் எவ்வளோ குறை உள்ளவனாக இருக்கேன்னு அறியறதுக்குனால அதை கடந்து செல்லவும், அது மாதிரி வசனம் சொல்கிறது மாதிரி நம்ம பேசுகிறது கூட ஏனாதானான்னு பேசிடக்கூடாது. நம்ம வசனம் ஃபுல் ஆஃப் கிரேஷியஸ்னஸ் சீசன்ட் வித் சால்ட்டாக இருக்கணும் உங்கள் வார்த்தை அப்படின்னு சொல்லி கொலோசியர் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அத்தகைய பேச்சுமே எனக்கு இயற்கையாகவோ இருந்ததும் இல்லை. இப்படி வேகமாக பேசுகிறதுனால ஏதாவது மற்றவங்களை காயப்படுத்துகிறதோ இல்லை அந்த சிச்சுவேஷனோட சென்சிட்டிவ்னஸை உணராத பேசுகிறதா தான் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறப்ப அப்படி அந்த ஸ்பீச்சையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது வசனங்கள் மூலமாக பேசுகிறப்ப அந்த ஸ்பீச்லேயும் தேவன் அவரோட கிருபையை வெளிப்படுத்த உதவி செய்கிறாரு. அதனால் இந்த பகுதியில் வளர வேண்டிய இன்னுமே நான் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சப்கான்ஷியஸாக ஏதோ ஒரு இடத்துல நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறத நிறைய இடத்துல தேவன் எனக்கு உணர்த்த தான் செய்வார். அத்தகைய பகுதியிலேருந்து நம்ம விடுதலை பெற்று தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையாக வாழ உதவி செய்யணும். ஆமென். தேவன் சபையில் பேசின ஜீவன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 7:1 இந்த 5, 6, 7 இந்த 3 அதிகாரமே தேவன் நேரடியாக அவர் பேசின வார்த்தையாக இருக்குது. அதனால் அதிகமாக தேவனுக்கு நம்ம இருதயத்தில் அதிகமாக பயப்படணும். அது இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்குது. அப்படின்னும்போது ஏதோ நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் கடந்த நாட்களில் ஒரு எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க 2 பேரை தப்பு செஞ்சுட்டாங்க. அப்போ என்கிட்ட கொண்டு அவங்கள குற்றம் சொன்னாங்க. அப்போ நான் அங்கே என்ன சொன்னேன்னு சொன்னாக்கா, 2 பேருக்குமே அங்கே கட்ட பஞ்சாயத்து நான் வைக்கலை. நான் வைக்காமல் அவங்கள என்ன செஞ்சுட்டு 2 பேருக்கும் முழு சுயாதனை கொடுத்து நான் அனுப்பினேன். நான் அப்போ அந்த 5ஆயிரத்தில் நான் சொன்ன அந்த வார்த்தையை என் மனசில் அது இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளவன் நியாய தீர்ப்பு எதுவாக இருப்பான். தன் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாக இருப்பான். உடனே அந்த இடத்துல அந்த சகோதரனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் சர்ச்சையில் அதிகமாக நான் கேட்டிருக்கனால கொஞ்சம் பயந்துருந்தேன். உலக மனுஷனப்போ டக்கு டக்குன்னு பேசிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த வார்த்தை தான் அன்றைக்கி சர்ச்சையிலே வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க, நான் யாரையும் பட்டுன்னு பேசிடக்கூடாது, என்னுடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சு அந்த இடத்துல இருந்தேன். அது 7ஆம் வசனத்தை, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, மத்தேயுல பொல்லாத ஊழியக்காரனே, நான் உனக்கு செய்தது போல் நீ என்ன செய்ய அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நான் இயேசுவை நான் பின்பற்றி போகும்போது நான் மற்றவங்கள எடுத்த உடனே டமுன்னு போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, எதையும் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நான் உடச்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சர்ச்சில் கேட்டது போல் அந்த இது வந்து அன்பு வந்து என்ன செய்யும், எல்லாத்தையும் என்ன செய்யும், எடுத்து என்ன செய்யும், அது கட்டும். அது அந்த சிலந்தி வலையோட அந்த கூடு வந்து அப்படியே என்ன செஞ்சுருக்கு, அது டேமேஜ் பண்ணிடாதபடி என்ன செய்யும், நீங்கள் அன்பை வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், எடுத்து என்ன செய்யணும், கட்டணும். அப்போ நான் தேவனுடைய அன்புனால நான் நிறைஞ்சிருந்தேன்னு சொன்னாக்கா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கட்டுறதுக்கு தான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். டேமேஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் வாழ்நாள் முழுவதும் நான் தேவ ஆவியை பெற்று நான் கட்டணும் ஆண்டவரே, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவனுடைய ஆவி பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஆண்டவர் போகிற இடத்துல பூரா அவர் நன்மையே செஞ்சார். அப்போ இயேசுனுடைய சுபாவம் எனக்குலேருந்து கட்டக்கூடியவனாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மற்றவங்கள வந்து மன்னிக்கிறவனாக இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பார்வை வந்து எப்படி இருக்குன்னா என்னை குறித்து தான் பார்க்கணும். நான் வந்து மற்றவங்கள என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்கள வந்து நியாயம் தீர்க்கிற பார்வை வந்து அது வந்து ஆதாமினுடைய சுபாவம். இயேசுனுடைய சுபாவம் வந்து அது மன்னிக்குது, அது தூக்கி நிற்குது, அது நன்மை செய்யக்கூடிய ஆவியாக இருக்குது. அப்போ தேவன் வந்து எனக்கு வந்து அவர் நல்லதையே அவர் செய்யும்போது நானும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நல்ல காரியங்களை தான் நான் செய்யணும். அதை தான் வந்து ரோமரில் வந்து 14 பவுல் சொல்கிறார். ரோமர் 14 வந்து சொல்கிறாரு, அவர் சபைக்கு எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 14 வந்து 14:10, இப்படி இருக்க சகோதரரே, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. தேவன் வந்து அங்கே வரும்போது எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அங்கே வந்து தேவனுடைய பார்வையில் யாரையுமே வந்து வித்தியாசமாக அவர் பார்க்கல. அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் தேவனுக்கு நான் அதிகமாக பயந்து வாழணும். நான் கேட்குறபடி நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, நான் சரியாக இருக்கேன் ஆண்டவரே, நான் சம்மதமில்லாமல் மற்றவங்க இதில் வந்து கிராஸ் பண்ணி உள்ளே நுழையக்கூடாது, என்னை குறித்து கவனமாக இருக்கணும். அந்த சகோதரியை வந்து நியாயம் தீர்க்கிற விஷயத்தில் கூட வந்து நீ இப்போ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து சொன்னார். அப்போ அதுக்காக வந்து அவங்கள வந்து பாவம் செஞ்சவங்கள வந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா, ரொம்ப கவனமாக இருந்து ஞானமாக இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாழ வேண்டியதாக இருக்குது. கலாத்தியரில் சொன்னது போல் வந்து நீயும் சோதிக்கப்படாதபடி என்ன செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்போ இந்த 7ஆம் வசனத்துக்கு அது 2 பாரும்போது அப்போ வந்து தீர்ப்பு செய்ய போகிற மனுஷனுடைய வந்து அந்த தீர்ப்பு செய்யக்கூடிய மனுஷனும் என்ன செய்ய முடியும், சோதிக்கப்பட முடியும். ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காரு, வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை ஃபேண்ட்டு போட்டு நிற்கிறாரு. ஆனால் வீட்டில் அவங்க ஒய்ஃபு சட்டையெல்லாம் நல்லா என்ன செஞ்சுட்டாங்க, துவைச்சி கொடுத்து நல்லா பழச்சின்னு என்ன செய்கிறாரு, போய் நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு அறியாமையே வந்து ஒரு கருப்பு புள்ளி அவரோட உடுப்பில் வெள்ளை சட்டையில் இருக்குது. அதான் பவுல் சொல்கிறார், ஒன்றை குறித்து என்ன செய்ய எச்சரிக்கையாரு. தீமோத்துக்கு அவர் தான் சொல்கிறார், ஒன்றை குறித்து எச்சரிக்கையாரு, நீ உபதேசத்தில், நீ வாசிக்கிறதில்ல, நீ படிக்கிறதில்ல, ஒன்றை குறித்து ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரே நான் வந்து என்னை குறித்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதிகமாக என்ன செய்யுங்க, என்னை குறித்து காட்டுங்க. நான் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறதுல, விசுவாசத்தில், பரிசுத்தமான ஜீவியத்தில், கனி கொடுக்குற விஷயத்தில் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும், நான் அதிகம் வெளிச்சம் பெற்று என்ன செய்யணும், மாயக்கான இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து நான் விடுதலை பெற்று நான் உமக்கு என்ன செய்யணும், நான் ஒரு சீசனை போல், ஒரு கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவனை போல் ஆண்டவரே இயேசுவே நான் என் வாழ்நாள் முழு உண்மை பின்பற்றி வர எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஆமீன். தேவனுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் தந்த வார்த்தைகளுக்காகவும் நான் மிக நன்றி செலுத்துகிறேன். மத்திய கடைசி அதிகாரம் கடைசி 28:20, உலகம் முடிவு பரிந்தும் சதா நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு எனக்கு உலகத்தில் இருந்த உத்தரத்தை காட்டில் டபுள் மடங்கு அதிகமாக வந்தது. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடையும் எனக்கு அதிகமான சூழ்நிலைகள் வந்தது. அப்போ உலகம் முடிப்படைந்து நான் உங்களோடு இருக்கிற தேவன் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவர் கிருபையினாலே என்னை பாதுகாத்து வந்த அவருடைய கிருபைக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு நாள் வண்டி எப்போவுமே தொழிலுக்கு போவது உண்டு. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சிந்தையில் ஒரே என்னென்னமோ காரியங்கள் வந்து
அப்படி வந்தாலும் நான் தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். வண்டி ஓட்டுறேன், ஆள்கிட்ட பேசுகிறேன், கொள்கிறேன். இவ்வளவும் நிறைய என்னை வந்து ரொம்ப பலவிதமான என்னுடைய குடும்ப ரீதியிலும் சரி, என்னுடைய தொழில் ரீதியிலும் சரி, என்னுடைய மனதி ரீதியிலும் சரி, என்னுடைய சொந்த பந்த ரீதியிலும் சரி, எல்லா இதுகளையும் எனக்கு நேரிட்டது. இந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ற அந்த இயேசு ஆண்டவர் தான் அதிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை ரட்சித்து வழி நடத்தினார். ஒரு வயதான அம்மா இருப்பாங்க. அவங்க அடிக்கடி என்னை ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. நான் அவங்களுக்கு செய்ய போயிருந்தேன். அப்போ அவங்கள ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு நான் வெளியில் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு தீமையான ஒரு சிந்தனை மற்றவங்களுக்கு குறித்து ஒரு சிந்தனை வந்தது. அப்போ நான் வந்து அமைதியாக இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே, நான் ஒரு நன்மை தான் செய்து வரேன், ஆனால் அவங்கள பற்றி தீமை வருது அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பொறுமையாக இருன்னு சொன்னார். ஸோ அந்த நிலையில் நீ எதையும் செய்யாமல் நீ அந்த இடத்துல பொறுமையாக இரு. அப்போ நான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ ஞானத்தினாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளையும் நீ செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பு உன்னையும் குற்றமாய் தீர்க்கும் அப்படின்னு இந்த வார்த்தையை கொடுத்துறேன். அப்போ ஆண்டவரே, நீங்கள் வார்த்தை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, ஹை ஹெல்ப் மீ. இது நடந்து ரொம்ப நாள், ஆனால் ஆண்டவர் இப்போ பேச எனக்கு கிருபை தந்திருக்காரு. ஹை ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் மற்றவங்களை நான் என்ன செய்யக்கூடாது? என் விருப்பத்தை நீ அறிந்து என் உள்ளந்தெரிங்களெலாம் நீ ஆராய்ந்து பார்க்குற நீ கர்த்தர். நான் இந்த நிலையில் நான் மற்றவங்களை இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி மற்றவங்களை வந்து என் சிந்தையில் நியாயம் தீர்த்தாதபடி இந்த வார்த்தையை எனக்கு நினைவு கூட்டினதுக்காக நன்றி. நாம் பேசுவதற்கு எளிதான பகுதியை போல் சத்தியங்களை சில சமயங்களில் நாம் பேசுகிறோம். இட்ஸ் ரைட், அது ஒன்றும் தவறொன்றும் இல்லை. ஆனால் we don't see that weight of that subject. அந்த பேசுகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் வெயிட்டை, அந்த பிரதானமான அந்த மகத்துவமான அந்த சத்தியத்தை நாம் சில சமயங்களில் நாம் அறியாமல் போய்விடுகிறோம். we must see that the weight of that subject, அந்த சப்ஜெக்டினுடைய ஆழத்தை நாம் கொஞ்சம் விளங்கியிருக்க வேண்டும். அப்படிலாம் விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் தன்னுடைய சீசலுக்கு அவர் டீச் தம், அவர்களுக்கு போதித்தார் என்று எழுதியிருக்கிறது. தன் வாயை திறந்து போதித்தது என்னவென்று சொன்னார். என்னோட ஈஸியத்தையும் ஒருவருக்கு போதனை செய்வது என்று சொல்வது இட்ஸ் எ வெயிட்டியர் மேட்டர், ரொம்ப கனமுள்ள ஒரு பகுதி. என்னோட ஈஸி திங் டு டீச் தான், அதை உபதேசித்து விட முடியாது. அவர் எப்பொழுது வாயை திறந்தார் என்று சொன்னால், ஆஃப்டர் 30 years, 30 வருடங்களுக்கு பிறகு he lived a life, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அண்டு he teach them, அவர்களுக்கு போதித்தார். இதற்கு அவர்களுக்கு அவர் போதித்தார். they were empty in their spirit, அவங்களுடைய ஆவியிலே அவர்கள் ஏழையாக இருந்தார்கள், ஆவியிலே தரித்திரமாக இருக்கிறார்கள். நீங்கள் பாக்கியவான்கள். எஸ், அந்த உலகத்தில் எந்த மனுஷன் தன் ஆவியிலே தரித்திரத்தை உணர்ந்து வாழ்கிறான்? அவன் வாழ்க்கை முழுவதும் தரித்திரம் என்று சொல்வதெல்லாம், எனக்கு அது இல்லை தரித்திரம், சோறு இல்லை தரித்திரம், எனக்கு வேண்டியது வேலை இல்லை தரித்திரம் என்றெல்லாம் சொல்கின்ற தரித்திரத்தை வைத்து வாழ்கின்ற இந்த உலகத்தில், யூ ஆர் புவர் இன் த ஸ்பிரிட், உங்கள் ஆவிலே தரித்திரம் கொண்டு வாழ்கிறீர்களே, ஐ வில் டீச் யூ, உங்களுக்கு போதித்து ஐ வில் பிரிங் த கிங்டம் ஆஃப் ஹெவன் டு யூ, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தையே கொண்டு வந்து உங்களுக்கு தந்து விடுவேன் என்று சொன்னார். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், போதித்தவனுடைய நோக்கம் அது 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தோடு அதை நிறுத்தி கொள்வார். 5லேயும் கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டதை போல்தான் அவர் எல்லாவற்றையும் போதித்து, உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராய் மாற வேண்டும் என்று ஒரு பாரத்தை அப்படி பொதித்து விட்டார் பாருங்கள்.
அவருடைய ஆரம்பம் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் தரித்திரம் கொண்டவர்கள், தட்ஸ் ரைட், ஐ வில் ஃபில் இட் அப், அதை நான் நிரப்ப நான் விரும்புகிறேன். ஐ டீச் யூ, உங்களை நான் போதித்து அந்த போதனையின் த்ரூ தட் டீச்சிங் யூ ஷுட் பிகம் லைக் மை ஃபாதர், என்னுடைய பிதாவை போல் யூ ஷுட் பி பர்ஃபெக்டாய் மாற வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவருடைய பாரம். அந்த பாரத்தை நாம் இழந்துவிட்டு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பகுதியை எச்சரிக்கிறார். என்ன பகுதி என்று சொன்னால், அது 7ஆம் அதிகாரம், அதை அவர் சொல்ல வரும்பொழுது அந்த போதனையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு 6ஆம் அதிகாரம், அந்த லிவிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நீங்கள் வாழ வேண்டும். யூ மஸ்ட் லிவ், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக வாழாதீர்கள், மனுஷருக்கு முன்பாக நல்லவனாய் நடிக்க தொடங்கி விடாதீர்கள். லீவ் பிஃபோர் காட், நீங்கள் ஜெபம் செய்தாலும் லீவ் பிஃபோர் காட், தானம் செய்தாலும் அது லீவ் பிஃபோர் காட், தேவனுக்காகவே இதை செய்யுங்கள். நீ எதை செய்தாலும் உபாசித்தாலும் யூ ஷுட் லீவ் பிஃபோர் காட். மனுஷனுக்கென்று மனுஷன் முகத்திற்கென்று செய்தால் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை என்று அவர் சொன்னார். பின்பு அவர் என்ன சொல்ல வருகிறார், இவையெல்லாம் நீங்கள் செய்ய முற்பட்டு நீங்கள் வரும்பொழுது உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தினுடைய கஷ்டங்கள் உங்களை ஆழ்த்தி விடாதற்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன். பிகாஸ் யூ ஹேவ் எ ஃபாதர், உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. யூ சீ த பேர்ட், அந்த பறவைகளுக்கு தகப்பன் இல்லை, நான் உங்கள் தகப்பன். உங்கள் தகப்பனாய் நான் அந்த பறவைகளை, ஆகாயத்து பறவைகளை, கோழியை பார்க்க சொல்லவில்லை, ஆகாயத்து பறவை பாருங்கள், கலர் கலராய் என்னென்ன அழகான இந்த பறவைகள். ஈகிளை பாருங்கள், அந்த பெரிய கழுகை பாருங்கள், வாட் அ லவ்லி பேர்ட். அவ்வளோ பெரிய இறக்கை, போவதற்கு மாத்திரம்தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியது இல்லாமல் மேலே போனவுடன் இந்த உன்னதத்தில் சோவரிங் செட்டையை கூட அடிப்பதில்லை, அப்படியே உலாவி கழுகுகளை போல் எழும்பி அவர் உயர இருக்கிற அந்த அனுபவம். லுக் அட் தட். உங்கள் தகப்பனாய் நான் அவைகளை போஷிக்கும் பொழுது நீங்களேன் கவலைப்படுங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதில்லை. நீங்களாவது இன்றைக்கு வேலைக்கு போய்விட்டு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வைத்திருக்கிறீர்கள், காய்கறி வாங்கி வைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு சமையலுக்கு வைத்திருக்கிறீர்கள். அதெல்லாம் கூட அவர்களுக்கு இல்லை. பி ஹாப்பி. இந்த பூமிக்குரிய காரியங்களை சிக்கிக்கொள்ளாதீர்கள். முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்றெல்லாம் அவர் போதித்து எல்லாவற்றையும் அவர் தொகையிட்டு என்ன அவர் சொல்கிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இதெல்லாம் வைத்து கொண்டு எல்லாமே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஐட்டலி நான் சொல்கிறேன் கேளு. நான் இந்த மலை பிரசங்கத்தின் சத்தியங்களை ஒரு 45 வருடங்களுக்கு முன்பாக, 44 வருடங்களுக்கு முன்பாக நான் கேட்டபொழுது ஐ வாஸ் எக்ஸைட்டட், பரவசம் அடைந்தேன். அவ்வளோ பரவசம் அடைந்த அந்த நாட்களிலே அதை மற்றவர்களுக்கு வேகமாய் சொல்வதற்கென்று ஒரு ஆசையும் இருந்தது. தட்ஸ் ரைட், அது இருக்கக்கூடும். ஆனால் அது உங்களுக்குள் அது பூர்ணமாக இல்லாதபடி நீங்கள் போதிக்கிற அந்த போதகம் அவர்களை பில்டப் பண்ணி பி பர்ஃபெக்ட் லைக் மை ஃபாதர், என்னுடைய பிதா பூர்ண சர்க்குணமாய் மாற்றுவதற்கு உரியதாய் அது மாறவில்லை என்று சொன்னால் எவ்ரிபடி, எல்லோருக்கும் இதை செய்வார் என்று ஆண்டவருக்கு தெரியும். என்ன செய்வார்கள்? இந்த போதனைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பது. அதுவும் எதை வைத்து தீர்ப்பது? வெளியே உள்ள விபச்சாரத்தை வைத்தல்ல. உன்னுடைய இருதயத்தில் கள்ளம் இருக்கிறது, உனக்கு இருதயத்திலே கொஞ்சம், உன்னை கண்களிலே கொஞ்சம் முகம் ஆடிக்கொண்டிருக்கிறது, அல்லது இந்த இருதயத்தில் இன்னமும் அசுத்தனாக இருக்கிறாய் என்றெல்லாம் கூறும்பொழுது ஐ டெல் யூ தட், நான் சொல்லிட்டேன்னு கேளுங்கள், எவ்ரிபடி, இந்த உலகத்தில் அத்தனை பேருக்குமே இந்த இருதயம் என்று சொல்கிற இடத்துல நாள்தோறும் கழுவிக்கொண்டே வர வேண்டும். அது ஒருமுறை தங்களை சுத்திகரிக்க கொள்ள வேண்டிய பகுதி தான் இருதயம். அந்த இருதயத்திலே எந்த மனிதனிடத்திலே போய் உங்களுடைய இருதயத்திலே கொஞ்சம் காமகாரம் இருக்கிறது என்று சொன்னால் இல்லவே இல்லை என்று எவன் சொல்ல முடியும்? அவன் அந்த நாளுக்குரிய பாடுகள் போதும் என்று அந்த முந்தின 6ஆம் வசனத்தை 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல் அன்று வந்த சோதனையிலே அவன் தன்னை கழுவி கொண்டான் என்பதுதான் சொல்லலாமே ஒழியே எல்லாம் கழுவி கொண்டேன் என்று எப்படி அவன் சொல்ல முடியும்? அதே போல் உங்கள் இருதயத்தில் யார் மீதோ ஒரு வஞ்சனை இருக்கிறது, உங்களுக்கு கோபம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால்
அதை ஆக்கணித்தபடி கண்டிப்பாக சொல்ல முடியும். வேகமாக அதை நீங்கள் சொல்லும் பொழுது யா என்று அவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படும்படி நீங்கள் பேசிவிட முடியும். ஆகவே ஒரு மனுஷன் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது தன் வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணவில்லை என்று சொன்னால் அவன் கர்சனி உள்ளவனாய், நீங்கள் பிதாவை போல் மாறுங்கள், நீங்கள் பூர்ணமடைய வேண்டும் என்று சொல்கிற அந்த பரிவு அவனிடத்தில் இருக்காது. பாருங்கள், நீங்கள் சத்துருவை கூட நேசித்து விட முடியும். பிதாவை பற்றியெல்லாம் அவன் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மலையை வரிசைக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவனுக்கும் அநீதியுள்ளவனுக்கும் அவர் சூரியனை அவர் உதிக்க செய்கிறார். காட் இஸ் ஸோ குட், நீ நல்லவனாய் மாறுங்கள் என்று தரித்திரத்தை போக்கி வல்லவனாய் அவர்கள் மாற வேண்டும். அதுபோன்று மாறுவதற்கு பதிலாய் when you get மெசேஜ், செய்திகளை கேட்க 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 அதை உங்கள் வாழ்க்கையில் கன்வெர்ட் பண்ணி அதை மாற்றாத நீங்கள் பட்சத்திலே உங்கள் கையில் கல் தான் வந்து சேரும். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், இவர்களோ கல்லை கொடுக்கிறார்கள். முன்னால் உட்கார வைத்து விட்டு அவளை உற்சாகப்படுத்தி அந்த அந்த மேன்மைக்கு உயர்த்தி கொண்டு வராதபடி கல்லை வைத்து விடுவது. அந்த பாவியாகி அந்த ஸ்திரீயின் முன்பாக நின்ற பரிசேயர்கள், வேதபாரர்கள், they know everything. எல்லா வேதபாரர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லோருக்கும் அந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியும். அது எல்லாம் கல்லாய் மாறிவிட்டது. அவர்கள் வாழ்க்கையிலே அதை அவர் செய்யவில்லை என்று இயேசு சொன்னார். அவர்கள் பேசுவார்கள், பேசுவது சரிதான், அவர்கள் செய்ய பாருங்கள், அவர்கள் பேசுகிறபடி செய்வதே இல்லை. அதற்கு பதிலாக என்ன மாறியது? எல்லா சத்தியங்களும் நன்றாய் விளங்கி கொண்டு சர்டார் என்று கையிலே கல் வந்து விட்டது. பிறரை நியாயந்திருக்கிற நியாய தீர்ப்பு செய்கிற இடத்திற்கே வந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே இது கை கொண்டிருந்தால் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு லாங் ரன் ஆஃப் லைஃப், 30 ஆண்டுகள் நாசரேத்திலிருந்து அவர் வெளியே அபிஷேகத்தை பெற்று அவர் ஞானஸ்நானத்தை பெற்று வெளியே வரும்போது 30 இயர்ஸ், அப்பொழுது அவருக்கு 30 வயது என்று எழுதியிருக்கிறது. மீதி 3 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார். அந்த 30 வருடங்கள் எழுந்து வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், கட்டுகளை அவிழ்க்கவும், சிறைப்பட்டவர்களை சிறையிருப்பை நீக்கவும், காயப்பட்டவர்களை காயங்களை கட்டவும், அனுக்கிரக காலங்களை அனுக்கிரகத்தை பேசுவதற்கும் நான் அனுப்பப்பட்டவன், the Father has sent me என்று வருகிறாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு இடம்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை வைத்துத்தான் அவர் பேசினாரே அல்லாமல் பிரசங்கிக்க வேண்டும் என்பது அல்ல, போதிக்க வேண்டும் என்பது அல்ல. இல்லை என்றால் ஒரு சண்டை என்றால் ஒரு பிரதர் வசனம் இப்படி இருக்கிறார் தெரியுமா என்று அவர் சொல்ல, அந்த வசனத்தை இன்னொன்று பார் என்று இவன் சொல்ல, ஆத்திரங்கள் உண்டாக, நான் சொல்வதை கேளுங்கள் என்று ஒரு கணவன் சொல்ல, நானும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் என்று ஒரு மனைவி சொல்ல, மாறி 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 கல்லறிகின்றாய் எரிகளையும் போய்விடுவார்கள். உங்களுக்கு மலை பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுத்தது அவனுடைய ஆவியை கல்லறிவதற்கு அல்ல. நீங்களே உங்களுடைய ஆவியிலே இன்னமும் பூர்ணமாகவில்லை, நானே இன்னமும் பூர்ணமாகவில்லை. இன்னும் பாலிய கண்களில் எச்சி விட்டு ஓய்ந்திருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் எத்தனையோ பாலிய முகத்திலிருந்து வெற்றி பெற்றுத்தான் அன்றன்று உள்ள துரும்புகளை ஜெயித்து நான் வந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் வெட்டக்கூடிய பகுதி இருக்குமோ என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் அன்றன்று உள்ள பாடல் என்று சில வரும்பொழுது இட் மே நாட் பி த ஏபிசிடி ஏபிசிடி போல் இருப்பதில்லை, எல்கேஜி படித்த பாடத்தை போல் இருப்பதில்லை. சம்திங் லைக் 10th standard 12th standard, சம்திங் லைக் பிஎஸ்சி எம்எஸ்சி என்று வருகிற பாடத்தை போல் சமுதாயத்தை இட்ஸ் நாட் மோசமான இந்த அந்த சித்து மோகித்து ராத்திரி பூரம் யோசித்து கொண்டிருக்கிற பாவம் இல்லை. அதையெல்லாம் கடந்து சென்று எத்தனையோ பல ஆண்டுகள் வளர்ந்து இருந்தாலுமே கூட ஐ ஹவ் டு சே லார்ட் டுடே ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல், கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பாவங்கள் வரும்பொழுது ஐ கிளென்ஸ் மைசெல்ஃப். அப்படி நான் தொடர்ந்து அந்த பாலிய முகத்தை நான் ஜெயித்து பல்லாண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் அதில் கழுவிக்கொள்ள வேண்டியது அனுதினமும் இருக்கிறது என்று நான் கண்டிருக்கிறபடியினாலே மற்றவனை குறித்து நான் வரும்பொழுது அவன் இவ்வளவு ஒரு துரும்பையும் அவன் பார்க்கிறான். ஐ மஸ்ட் ஹெல்ப் ஹிம், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்யத்தான் போவானே அல்லாமல் கல்லறிய மாட்டான்.
அவனை தூக்கி எடுக்கத்தான் போவான். களத்தில் வாசித்ததை போலவே நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால், ஸ்பிரிச்சுவலாய் ஆவிக்குரிய தன்மையுடையவனாய் நிஜமாகவே ஆவியிலே நீங்கள் கலங்கமற்ற இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டவர்களாக இருந்தால் தட்ஸ் போதும். வாக்கிங் இன் த லைட் என்று சொல்வது நீங்கள் ஜம்பிங் இன் த லைட் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் தான் அந்த ஒளியிலே நடக்க வேண்டும். அந்த ஒளியிலே நடந்து எதுபோல் மாற வேண்டும் என்று அந்த 1 யோவான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்திலே சிறிதேனும் கூட என்ன இல்லை, இருள் இல்லை. ஆகவே ஒளியிலே நடந்து ஒரு நாள் உங்களை பார்த்து தன்னையே அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு மணி தன் சீசர்களை பார்த்து சொன்னார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிற த ஃபுல்னஸ் ஆஃப் த லைட், ஒளியினுடைய பூரணம். யூ வில் டூ தட், இதை நீங்கள் அடைந்து விட முடியும். அதை வாழுகின்றவன் தான் சொல்ல முடியும். கர்சனை கொண்டவனாய் எவ்வளவு சத்தியங்கள் அறிந்திருந்தாலும் அதை அவனுடைய கல்லறிவதற்கு போவதில்லை. பிறருக்கு உதவி செய்வதற்கு தான் போகும். அவர் ஆவியினாலே நிறைந்து நன்மை செய்வராகவே சுற்றித் திறந்தார் என்று சொல்லும் பொழுது வாட் இஸ் தேட் டு ஹெல்ப் தம். அவர் நாமே சோதிக்கப்பட்டு அவர் பாவம் செய்யாதிருந்தபடினாலே இப்பொழுது நாமும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்று பாவம் செய்யாது வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் முன்னோடியே அதை அவர் வாழ்ந்தார். டு ஹெல்ப் மீ அட் த டைம் ஆஃப் நீட், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை எனக்கு தரும்படி தானே அதை அவர் வாழ்ந்தார். ஒய்வாரி சேவ் ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள், வாக் இன் த லைட், ஹெல்ப் சம்படி தேர். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு உதவி செய்யுங்கள். அவரையும் என் தகப்பன் என்னை பூரணாக்கினதை போல் உங்களை பூரணாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யுங்கள். ஹெல்ப் தம் ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமாய் துரும்பை கொஞ்சம் கொஞ்சமாய் எடுப்பதற்கு உதவி செய்யுங்கள். அவர்களுடைய பங்கை செய்வதற்கு வரும்பொழுது தான் யூ ஆர் எ கிறிஸ்டியன், ஐ எம் எ கிறிஸ்டியன். வி டோன்ட் ஹேவ் தட், இல்லை என்று சொன்னார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கும் தான் இறங்கி இருக்கிறார். ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? இந்த பரிசுத்தாவியானவர் என்னை அபிஷேகித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வேறு. ஜீசஸ் லிவ் த லைஃப் பை த ஸ்பிரிட், அவையிலே அவர் நடத்தப்பட்டு தேவகுமாரனாய் வாழ்ந்தார். பட் அனாயிண்டிங் டு ஹெல்ப் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறதே, அதை நீங்கள் எப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள், தேவை இருப்பதை அறிந்து கேட்பீர்கள். ஐயோ, என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஐயோ நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் வாழ்கிறேனே, சகோதரர்களுக்குள்ளாக நான் உதவி செய்கிறவனாய் அவர்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிடுவனாய் மாற வேண்டுமே, சகோதரருக்குள் நான் வாழ்கிறேனே, நான் அவளை நியாயந்திருக்காதபடி ஒரு உதவி செய்கிறவனாய் மாற வேண்டுமே என்று இருந்திருக்க வேண்டும். ஆகவே த மோர் யூ ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், வேதவசனத்தை கேட்கும் பொழுது யாக்கோபிலே சொல்கிறது போல் அநேகர் விரும்புகிறார்கள், போதகராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்களோ சீக்கிரமாய் போதகராவதற்கு மாற வேண்டும் என்று விரும்பாதீர்கள். அது ஏனென்றால் அப்படி பிறருக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் கல்லறிவதைத்தான் அவர்கள் செய்ய முடியும். ஒரு டீச்சர் என்று வரும்பொழுது அவர் எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வருவார் என்று சொன்னால், டு டீச் தட் யூஸ்லெஸ் ஃபூலிஷ் ஃபெலோ என்று தான் வருவார். அங்கே உட்கார்ந்திருக்க அனைத்தும் மாணாக்கர்கள் ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கெல்லாம் போதிக்கத்தான் வர வேண்டும் என்று வருவார். ஒரு ஸ்டூடெண்ட், நான் படித்த காலத்தில் 9th to 10th படிக்கிறப்போ, சார் இந்த லாங்கிருதம் நான் கண்டுபிடித்து விட்டேன் சார், இதான் சார் இது விடை என்று அவன் சொன்ன, ஷிடவுன், எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுகிற, உட்கார்றா என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு லாங்கிரத்தை இதை ஒன்று போட்டு முடித்து வரும்போது அதே ரிசல்ட்டு தான் வந்தது. ஆனால் ஹீ கன்சிடர் எவ்ரி ஒன் இஸ் ஃபூல், முட்டாள்களை போல் பார்த்து கொண்டு கல்லறியே முயற்சி செய்வதா? ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை அப்பாவை கல்லறிகிறதுக்கு, அப்பா பிள்ளையை கல்லறிகிறான், ஒரு தாய் ஒரு தந்தையை கல்லறிகிறான், தந்தை தாயை கல்லறிகிறாள், மனைவி கல்லறிகிறாள், கணவன் கல்லறிகிறான். இதுவா கிறிஸ்துவ உங்களுக்கு தந்த போதனை? இதை போதனை வைத்து கல்லறிவதற்காக நீங்கள் வேதத்தை பெற்றீர்கள், நாட் டு ஹெல்ப் தம், உதவி செய்வதற்கு அல்லவோ? ஆகவே இந்த உலகத்தில் அத்தனை பேரும் இதை செய்வார் என்று ஆண்டவர் தெரியும். இவ்வளவும் சொல்லி முடித்து விட்டு என்ன சொன்னால், முதலாவது தேவனுடைய கடைசியில் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, அந்தந்த நாளுக்கு அந்த நாள் போதும், பாடுகள் போதும் என்று சொல்லி வைத்து விட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது திட்டம் என்று சொல்லி முடித்து விட்டு ஒருவரையும் இதை வைத்து இனிமேல் இதை எடுத்துக்கொண்டு குற்றம் சாட்டுவதற்கு போகாதீர்கள், ஜட்ஜ் பண்ணுவதற்கு நீங்கள் போய்விடார்கள். அப்படி நீங்கள் நியாயத்திற்கு சென்று விட்டால் ஒரு கொடிய ஒரு அபாயத்தை அவர் சொன்னார். என்ன அபாயத்தை அவர் சொன்னார் என்று தெரியுமா?
அவன் நியாயத்தீர்ப்பு என்று செய்வது அங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஜட்ஜ் ஒரு பெரிய ஒரு ஹேமர், ஒரு என்னது ஹேமர் என்ன சொல்வது, அந்த உருளை ஒன்று வைத்திருப்பார், ஒரு சுத்தியில் வைத்திருப்பார், பெருசாக வைத்திருப்பார். ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லும் பொழுதே ஒரு ரவுண்டு போட்டது அந்த ஹேமர் அங்கே வைத்ததை போல் பார்ப்பீர்கள். டம் டம் என்று அடித்தால் அவர் ஆர்டர் பண்ணது, ஆர்டர் என்றால் சைலண்ட் ஆகிவிட முடியும். அவர் வாதி பிரதிவாதி மத்தியில் பேசும்பொழுது ஆர்டர் என்று சொல்லி சிடாவன் என்றால் உட்கார்ந்தான் தீர வேண்டும். அதுபோல் நீதிபதி என்று சொல்கிற இடத்திற்கு இவன் போகிறான். அவர்களை மற்றவர்களை இந்த வேத வசனத்தை வைத்து இது இவன் வாழ்ந்தானோ வாழவில்லை, கேட்டானா கேட்டான், இது சத்தியங்களாம் அவனுக்கு தெரியுமா தெரியும். அவன் பேசியிருக்கிறதை ஆர்டர் என்று போல் ஹேமரை வைத்து அடிக்கிறதை போல் டமால் டமால் என்று அவன் அடிக்கிறான் பாருங்கள். He is not a Christian. He cannot be a Christian. Shouting at the pulpit, அன்புள்ள தகப்பனை பேசும்பொழுது what is shouting? Whatever they speak, this shouting. சத்தமிட்டு பேசினால் அதை ரசிக்கிறவர்கள் கூட சிலர் இருக்கிறார்கள் என்று அவர்களும் அதை வாங்கி கொண்டு மற்றவர்களை ஹேமர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே ஆஹா எவ்வளவு வல்லமையை பிரசங்கிக்கிறார், அடித்து உடைத்து பேசும்பொழுது வேர்த்து விறுவிறுத்து வரும்பொழுது இது வல்லவோ பிரசங்கம் என்று எண்ணுவதா? அப்படியே அவர் வேர்த்து விறுவிறுத்து பிரசங்கித்தார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். He was so cool all the time. எப்பொழுதும் மென்மையாக இருந்தார். ஜனங்கள் மத்தியிலே சாதாரணமாக பேசுகிறதை போல் தான் அவர் பேசினார். ஏனென்றால் அவர் ப்ரீச்சிங் டோன் என்று தனியாக ஒன்றை வைத்து கொள்ளவில்லை. த ஃப்ளோ ஆஃப் லிவிங் வாட்டர், அந்த ஜீவ தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார். ஆகவே நீங்கள் வசனங்களை அறிந்தவுடனே ஈஸியாக பேசிவிடாதுங்கள், கை கொண்டு போதியுங்கள். அந்த 30 ஆண்டு அவர் வாழ்ந்த பிறகுதான் வாயை திறந்து என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இப்பொழுதுதான் ஒன்றை கற்றுக்கொண்டு ஏதோ ஒன்றை விளங்கி கொண்டு வாயை நீங்கள் திறந்து அதுவும் கை கொள்ளாமல் பேசுகிறபடினால ஜட்ஜ்மெண்ட்டாகி மாறி அவன் வேதபாரனாக இருந்தாலும் அவனுக்கும் கையிலே கல் தான் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனத்தின்படி கரெக்டாக இத்தனாவது வசனத்தின்படி இவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் பேசும்பொழுது ஆண்டவர் சொன்னதெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய தாற்பயம்தான். அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வசனத்திலே அந்த நிகழ்ச்சியில் யோவான் 8ஆம் அதிகாரம் நிகழ்ச்சியில் எழுதியிருக்கிறது, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி இருளில் நடக்க மாட்டான் என்று சொன்னாரே பாருங்கள். அந்த வார்த்தையின்படி உங்களிடத்தில் உள்ளே இருதயத்திற்குள்ளே பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறையை கடவன் என்று சொன்னவுடன் they got light in that heart, இருதயத்தில் வெளிச்சத்தை பெற்றார்கள். they were very honest, நேர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். துக்கத்தோடு திரும்பியிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர் கல்லையை போட்டு விட்டு போனார்கள், அவனும் விபச்சாரக்காரனாக இருந்தான் என்று பேசிக்கொள்வதா? அதை நான் இட் மே பி த 3rd sentence 4th sentence ஒருவேளை வைத்திருக்க கூடுமானால் ஐ பிலீவ், நான் விசுவாசிப்பதெல்லாம் they were very honest, நேர்மையாக இருந்தார்கள். தன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை அவர்கள் they got the light பெற்றவுடன் கல்லை போட்டு விட்டார்களே பாருங்கள். ஐ ஆஸ்க் யூ, நீங்கள் வேத வாக்கியங்கள்லாம் அறிந்து கொண்டு அதன் நிமித்தம் போதகராய் மாற விரும்பி உங்கள் குடும்பத்திலே செய்த சேதத்தை பாருங்கள், உங்கள் சகோதரத்துவத்திலே கொண்டு வந்து வைத்த சேதத்தை பாருங்கள். கல்லறிந்து எத்தனை பேரை காயப்படுத்தி விட்டீர்கள் பாருங்கள். ஒரு மனுஷனை, ஒரு சிறு பிள்ளையை காயப்படுத்துவது கூட பதறும் ஒரு உள்ளம் வேண்டும் பாருங்களேன். அதுதான் பரிசுத்தாவினுடைய கிரியை. யாருக்கும் துக்கம் உண்டாகிவிட்டதோ, நான் செய்த செயலை மனம் வருத்தம் உண்டாகிவிட்டது என்று எண்ணுகிறவன் தான் ஐயோ பிறரை நான் கல்லறிந்து விட்டேனோ என்று பதஷ்டம் கொள்ளுவான். அவன் அதுபோன்ற உணர்வு கொண்டவன் பாக்கியவான். அவன் தான் ஆவியினுடைய தரித்திரத்தை அவன் உணர்ந்தான். பின்பு அவன் சத்தியங்களை கேட்க தொடங்குவான். எல்லா சத்தியங்களையும் முதல் வசனம்தான் பொருந்தும். தன் ஆவிலே தன் தரித்திரத்தை உணர்ந்தவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குற்றவாளியை தீர்க்கிறீர்களே, மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறீர்கள் அல்லவோ, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் யூ வில் பி ஜட்ஜ்ட், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். வாட் இஸ் திஸ்? நீங்கள் ₹1 நீங்கள் ஆதாயத்தை ₹1 நஷ்டத்தை அடைந்த உங்களுக்கு, ₹1 நஷ்டத்தை கூட தாங்க முடியாத உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிற நியாயம் தீர்த்து வாழ்கிற உங்களை பார்த்து ஐ வில் பிரிங் ₹1 lakh லாஸ். ஒரு
1,00,000 ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்குவேன். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை நியாயந்தீர்த்தீர்கள். நியாயந்தீர்க்கும் உரிமை இல்லை, ஆனால் நியாயந்தீர்த்தீர்கள். ஆனால் இந்த ரியல் ஜட்ஜ் நியாயந்தீர்ப்பது ஒரே ஒருவர் தான், நீதிபதி ஒரே ஒருவர் தான். அவர் உட்காரும் இடத்துல யாரும் உட்கார அவர் விடுவதில்லை. தன் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒன்லி காட் அலோன் கேன் ஜட்ஜ் இட். இயேசு தன் குமாரனை பாவ வம்சத்திலே வெளியே வரும்படி அவர் செய்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். ஒன்லி காட் கேன் டூ தேன். ஜட்ஜ் மீ லார்ட், என்னை நியாயந்தீரும் என்று சொல்லி நிற்கலாம். நான் குறைவுள்ளவன் என்று சொல்லும்போது காட் வில் ஜட்ஜ். என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அசுசியிலம் நியாயந்தீர்ப்பார். என்னுடைய பாலிய மோகங்களை நியாயந்தீர்ப்பார். கசப்புகளை நியாயந்தீர்ப்பார். என்னுடைய உலக நேசத்தை அவர் நியாயந்தீர்ப்பார். ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் இட். நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொள்வது என்று சொல்லுடைய பொருள் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், பிஃபோர் த ஜட்ஜ். ஐ கேனாட் ஜட்ஜ் மைசெல்ஃப். நானே ஜட்ஜ்மெண்ட்டாய் மாறி என்னை கழுவி கொள்ளலாம் என்று என்ன முடியுமோ? அது ஒரு அகந்தையை தான் கொண்டு வரும். ஐ நோ எவ்ரிதிங் என்று சொல்வதை உலகத்தில் ஒருவனுக்கும் தீங்கு செய்யவே இல்லை என்று அவன் சொல்லிவிடுவான். ஆண்டோடத்தில் போய் நில்லுங்கள், எத்தனை பேருக்கு தீங்கு செய்ய என்று காண்பிப்பார். உங்கள் கையில் எத்தனை கல் இருக்கிறது என்று அவர் காண்பிப்பார். இஃப் யூ ஜட்ஜ் அதர்ஸ், மற்றவர்களை இப்படி நீங்கள் நியாயந்திருக்க நீங்கள் செல்லும் பொழுது உதவி செய்யும்படி போகாமல் நியாயந்திருக்கிறவர்களாயும் கல்லறிந்து மாயக்காரர்களாக நீங்கள் மாறும் பொழுது கிரேட் லாஸ் என்னவென்று தெரியுமா? God will stand up there. தேவன் எழுந்து நின்று the real judge will judge you. உங்களை அவர் நியாயந்தீர்ப்பார். ஆகையால் தான் உங்களை அநேகர் நீங்கள் போதகராய் சீக்கிரம் மாறிவிட விரும்பாதீர்கள். போதகராய் மாற விரும்பினவன், அந்த போதகத்துக்கென்றே தன்னை விருப்பிக் கொண்டு வந்தவன் அநேக ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று யாக்கோபிலே அதை எழுதி வைத்தார். Who will judge you? Not somebody. இவர் யாரும் அல்ல. நீங்கள் அவரை நியாயந்தீர்த்தபடியில் இவர் உங்களை நியாயந்திருக்கிறார் என்று அதல்ல. த ஒன் ஹூ பிலாங் டு த ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பை கொடுக்கக்கூடிய த ரியல் ஜட்ஜ் எழுந்து வந்து ஹி வில் ஜட்ஜ் யூ. உங்களை அவர் நியாயந்தீர்ப்பார். இஸ் இன் வெரி பேட். அது மோசமான ஒரு காரியம் இல்லையா? அந்த உலகம் முழுவதும் அதைத்தான் செய்கிறார்கள். எந்த குடிகாரன் தன் பிள்ளையை பார்த்து குடிமகனே என்று அவன் சொல்லுவான்? சொல்ல மாட்டான். ஆனால் எந்த சிசர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே உடல் நலத்திற்கு குடி கேடு என்று சொல்லாமல் நலம் என்று சொல்லுமா? குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும், புகை பிடிக்கும் பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்லும். ஆனால் இன்னர் லைஃபை நீங்கள் பார்த்தால் பெரிய பூத கண்ணாடியில் வைத்து பார்த்தால் பெரிய குதிரையிலே ஓடிக்கொண்டு கையில் புகை வைத்து கொண்டு புகைக்க இன்பம் என்று சொல்லி கொண்டு இருப்பான். ஆகவே யாருக்குத்தான் அவர் போதிப்பதற்கு இஷ்டம் இருப்பதில்லை, எல்லோருக்கும் இஷ்டம் உண்டு. அதனால் தான் அந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே அவர் சொல்லி வைத்தார், பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். இந்த உலகம் அதை செய்கிறது. தாங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டால் அதை மற்றவர்களுக்குத்தான் உபயோகிக்கிறது, தனக்கு அவர் உபயோகிப்பதே இல்லை. The church should not be like that. ஒரு சபை அப்படி இருந்து விடக்கூடாது. எனக்கு போதித்தவர்கள் கூட எப்படி வேணால் இருந்துவிட்டு போட்டேன், போதனை நான் கேட்டிருப்பேன் என்றால் ஒரிஜினலாக இருக்கும். ஐ வில் ஃபாலோ தேட். நாட் தட் மேன். அந்த மனுஷன் தவறாக நடந்தால் எனக்கு என்ன? ஐ லீவ் பை த வேர்ட் ஆஃப் காட். தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. ஃபுல் ஸ்டாப். அதுபோன்ற ஒரு பகுதியை தான் நான் வைத்திருக்க வேண்டும். என்ன வைத்திருக்க வேண்டும்? அவர் சொன்னார், உன் கண்ணிலே என்ன இருக்கிறது என்று அவர் சொன்னார். கைக்கொள்ள வேண்டிய பகுதியை செய்யாமல் வசனங்களை வைத்து பேசுகிறார்களே. சில சமயங்களிலே நான் யோசிப்பது உண்டு, நம்ம அனைவரும் எழுந்து பேசுவதை நாம் விரும்புகிறோம். பட் காட்லி பிரதர்ஸ் தான் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். என்றால் தே ஆர் ட்ரைங், ஒரு முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். தே ஆர் ட்ரைங் டு லீவ் தட் லைஃப். அதை விட்டு எல்லோரும் வரிசையாக பேசுங்கள் என்று சொல்லிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வரிசையாக வந்து விடுவார்கள். எவ்ரிபடி கேன் ஸ்பீக். எல்லோரும் பேசுவார்கள். எல்லோருக்கும் பேசுவதற்கு ஆசை. எல்லோருக்கும் இந்த 7ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் முக இஷ்டம். எழுந்து வந்து மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கலாம். பிறரை குற்றவாளியாக தீர்த்து விட்டால் நீங்கள் பரிசுத்தவனாய் மாறிவிடுவீர்கள். அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் தங்களை வேதபாரர்கள், வேதம் அறிந்தவர்கள் என்று தானே அந்த அகம்பாகத்திலே இத்தனாவது ரூல் படி, இத்தனாவது வசனத்தின்படி, இத்தனாவது மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல்லறிய வந்துவிட்டோம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அதுபோன்று அவர்கள் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கை காலமெல்லாம் சீரழித்து ஒரு தாடி வளர்த்த ஒரு அந்த மனுஷன், அந்த வேத பண்டிதன், வேத பாரகன், ஸ்கிரைப் என்று சொன்னால் இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட். பிஹெச்டி படித்திருக்கிறார் என்று சொல்வதை போல் பிஹெச்டிக்கு மேலே இருக்கிறது இன்னொரு டபுள் பிஹெச்டி என்று சொல்லுவான். அவ்வளோதான், 2 பிஹெச்டியோடு அவன் படித்து இருந்திருப்பான். இருந்தும் அவன் வாழவில்லையே. அவன் வாழ்க்கையை அவன் சொந்த ஜீவிதத்தை அதை கை கொண்டு அவன் வாழவில்லை. அவன் மற்றவர்களுக்கு எப்படி அவன் உதவி செய்வான்? ஆகவே உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நீ எடுக்க பழகி இருந்தால் எவ்வளவோ இருந்திருக்கும். ஒரு மாளிகை முகத்தை குறித்து கழுவி கொண்ட என் வாழ்க்கை நான் பலமுறை சிந்தித்து பார்ப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டில் கோயிங் ஆன், இன்னமும் போய் கொண்டு இருக்குது. பிரதர், உங்களிடத்தில் கொஞ்சம் உங்களுடைய இருதயத்திலே கொஞ்சம் மாளிகை இச்சை இருக்கிற அவன் சொல்வான் என்றால் நான் சொல்வேன், ஐ ஒன்ட் பி கண்டம் ஆவதில்லை. எஸ், டில் த டெத் ஆஃப் மை லைஃப். உயிர் கர்த்தர் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கழுவ வேண்டிதான் இருக்கும். யார் சொன்னது இல்லை என்று? உமக்கு ஒரு தாழ்மை இல்லை என்று தோன்றுகிறது என்று நான் மயங்கிய நான் விழுவேன். எஸ், எவ்ரிடே தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழ்ந்தவன் சொல்லுவான், எஸ் ஐ ஹாவ், ஐ நாட் டோட்டலி ஹம்பிள் மேன் லைக் ஜீசஸ், ஐ ஆம் கிளென்சிங் மைசெல்ஃப், என்னை நான் சுத்திகரித்து கொண்டு வருகிறேன் என்று தான் சொல்லுவேன். அல்லாமல் அதெல்லாம் அப்படி இல்லை, அப்படிலாம் இருக்கவே இருக்காது என்று நான் சொல்லுவேன். எவ்ரிதிங் ரிலேட்டட் டு த ஹார்ட், என் இருதயத்தை பொறுத்து சொல்ல வரும்பொழுது கிளென்சிங். இயேசு தன்னை எப்படி அவர் சொன்னார்? பிதாவே, நான் வார்த்தையை பெற்றேன், வார்த்தையை கொடுத்தேன், அதே போல் இன்னொன்றையும் செய்கிறேன், இவர்களுக்காக என்னை நானே சுத்திகரித்து கொள்கிறேன். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அந்த கோடாரியை வைத்து அந்த அந்த உத்தரத்தை வெட்டி கொண்டு தான் இருக்கிறேன், காலமெல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறேன். அப்படி வெட்டி கொண்டு இருக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய கண்ணிலே ஒன்றை அவன் பார்ப்பான் என்றால் துரும்பைத்தான் பார்ப்பான். அவன் எதை பார்க்க மாட்டான் என்றால் அவ்வளோ பெரிய அந்த உத்திரத்தை பார்க்க மாட்டான். உத்திரம் அவனுக்கு, மற்ற 2 வரும்பொழுது அது துரும்பு. அது ஏனென்றால் அவன் இப்பொழுதுதான் அதை பார்த்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வகை பார்க்கிறான். எப்படி அந்த துரும்பை எடுக்கலாம் என்று வகை பார்க்கிறான். நீங்கள் உங்களுடைய அந்த உத்திரத்தை வெட்டி வெட்டி எடுக்கும் பொழுது எவ்வளவு இருக்கிறது என்று அறிந்த மனுஷன்தான் அவன் அன்போடு விட நியாயம் தீர்க்காமல் கல்லை விட்டு வகை பார்ப்பான். ஒரு ஒரு கண் மருத்துவமனைக்கு சென்றால் கண் உறுத்துகிறது என்று சொன்னால் ஏதோ துரும்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு வேலையும் செய்ய முடியாமல் அங்கே படுத்து அவன் எப்படி எடுப்பான்? அந்த அருவாளை என்று அவன் எடுத்து அவன் அதை உங்கள் கண்ணை பக்கத்தில் கொண்டு வருவான். ஒரு சின்ன ஒரு எனக்கு நான் ஒரு காலத்தில் நான் 1985 என்று எண்ணுகிறேன், 86 இருக்கக்கூடும், ஒரு கண்ணில் துரும்பி விழுந்து அப்படி ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. அப்போ அந்த செக்ஷனுக்கு நான் போன பொழுது, சார் தாடி இங்கே வைங்கள், தாடை இங்கே வைங்கள் என்று சொன்னார். ஒரு மெல்லிய ஒரு ஊசி நீளமான ஒன்று எடுத்தார். அவர் அங்கே இருக்கிறார், அங்கே மெல்ல விடுகிறார். சார் கொஞ்சம் நிமிடம்தான், கண்ணை மூடி விடாதீர்கள், அசைத்து விடாதீர்கள், கேர்ஃபுல் என்று தொட்டது போல் தோண்டியது எடுத்து விட்டார். ஒரு பெயினும் அங்கே இருக்கவில்லை. எடுத்து விட்டீங்களா டாக்டர்? எஸ், இந்த பாருங்கள் என்று பஞ்சில் வைத்து காண்பிக்கிறார். ஒரு கருப்பு ஒரு துரும்பு அங்கே ஒட்டி கிடக்கிறது. அப்படி எடுக்க வகை பார்ப்பான். அதுதான் அன்பு. பிறரிடத்திலே போய் போதனை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? ஜட்ஜ்மெண்டாலிட்டி, அந்த கடினத்தன்மை ஒழிய வேண்டும். எப்பொழுது அது ஒழியும்? நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் ஒழியும். வசனத்தை கேட்டு நீங்கள் 5-6 வசனத்தை படித்து விட்டு அது 7வது அதிகாரத்தில் குதித்து நியாயம் தீர்ப்பதற்கு குதித்து விடாதீர்கள். குதித்தால் அவனுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை துரும்பு என்று பார்க்காமல் கோடாரி எடுத்து வெட்டுவதற்கு வந்து விடுவீர்கள். கோடாரி உங்களுக்கு வையுங்கள், அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் எதை வென்று பாருங்கள், உத்தரம் என்று பாருங்கள், அதை வெட்டி எடுங்கள். களமெல்லாம் வெட்டி ஓய்ந்தவன், வெட்டி கொண்டே இருப்பவன் ஒரு பாவியை கண்டு மனம் வருந்துவான். ஐயோ, இவனுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம், அவனுடைய நிலையிலேயே எப்படி நான் உதவி செய்யலாம். பாலிய மோகத்திலே அவன் ரோட்டிலே உருண்டு பிறண்டு அவனான் இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு ஸ்திரீயை சோடு பார்க்கணும், அவளத்தில் விபச்சாரம் செய்து விட்டான் என்று அறியாயா? விபச்சாரக்காரனே, இந்த ரோட்டிலே நீ பாலிய மோகத்தோடு நிற்கிறவனே எழுந்துடா என்று அப்படி தான் அவன் சொல்ல தொடங்குவான்.
தன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கண்டு வாழ்ந்தவன் ஐயோ பாவம், அவன் அறிந்திருந்திருக்க வேண்டாமா, அவனுக்கு எப்படி இந்த நேரத்திலே வகை செய்யலாம் என்று யோசித்து பார்த்து, சார் என்று தட்டி கொடுத்து, கூல் டவுன், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் சார், இதெல்லாம் பார்க்க அருவருப்பாக இருக்குது சார், ப்ளீஸ் லீவ் இட், அதையெல்லாம் விட்டு வாங்க சார் என்று 2 வார்த்தை அவன் சொல்ல முடியும். அவன் அந்த துன்பத்திற்குத்தான் உதவி செய்வான். என் துன்பத்திற்கு ஆண்டவர் உதவி செய்து அறிந்து அதை கண்டவன். கொஞ்சம் கொஞ்சமாய் துரும்ப எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தால் அது உத்தரம் என்று அவன் காணுகிறான். கழுவிக்கொண்டே அவன் வாழுகிறான். கிளென்சிங் யுவர் செல்ஃப், அவரை போல மாறுகின்ற வாழ்க்கைக்கு தான் இந்த 5, 6 அல்லாமல் 7ஆம் அதிகாரத்திற்கு போகாதீர்கள். அந்த 7ஆம் அதிகாரம் எல்லோரும் விரும்புகிற அதிகாரம், எல்லோருக்கும் இந்த உலக மக்கள் முழுவதும் விரும்பிய அதிகாரம். தெரிந்துவிட்டதான் இவர்களுக்கு சத்தியம். அதை வைத்து பிரயோகித்து they will throw stone there, கல்லை எறிவார்கள், சத்தமிட்டு கல்லெறிவார்கள். மேடை பிரசங்க மேடை இதை குத்தி வைத்து பிரசங்கித்து அதை சிலர் போதித்து விடுவார்கள். that's very bad. இன்னொரு கூட்டம் போதனையில் இன்னொரு கூட்டம் இருக்குது. அதை ஒன்றுமே நீங்கள் செய்ய, ஆடலாம் பாடலாம் ஓடலாம், நீங்கள் ஒரு முக்காடு கூட போட வேண்டியதில்லை, குதிக்கிறப்போ ஸ்கார்ஃப் கீழே விடலாம், எங்கே வேணாலும் என்ன வேண்டுமானாலும் குதித்திருக்கலாம், ஜாலி என்று இருந்து கொண்டே இருக்கலாம். அது இன்னொரு கேவலமான ஒரு பிரசங்க மேடை என்றே கூட இல்லை. நான் ஒன்றை பார்த்தேன், பிரசங்க மேடை எங்கே பிரசங்கித்தார், இல்லை பாடிக்கொண்டிருக்கும் போதே பிரசங்கித்தார், அதுதான் பிரசங்கம் என்று சொன்னார்கள். தேட்ஸ் ஆல்சோ அனதர் எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பகுதி ஒன்றுமே என்ன செய்வதில்லை, பிரசங்கிப்பதில்லை என்று போகிற ஒரு ஆல்மோஸ்ட் லைக் சினிமா தியேட்டர். பார்க்கும்பொழுது அவ்வளோ லைட் எல்லாம் போட்டு அப்படி ஜாலர்லாம் வைத்து நடக்கின்றதை பார்த்தா அதுவும் மோசம். பிரசங்க பீடம் என்று வைத்து சிலர் போற்றி வாழ்கிறார்களே, பிரசங்க பீடத்தை இச்சித்திருக்கிறார்களே, பிரசங்க பீடத்திற்கு வந்து வரிசையாக நின்று பேசலாம் என்றோடு ஆத்திரத்தோடு வந்து மகிழ்ச்சியோடு பேச வருகிறார்களே, அத்தனை பேரும் மோஸ்ட்லி 90% ஈவன் தே டம் பண்ணி அதை பிரசங்க படி அடித்து கைகளை நீட்டி மற்றவர்களுக்குத்தான் they preach at people, they don't preach to their heart. இருதயத்திற்கு பேச முடியவில்லை, preach at people. ஜனங்களை நோக்கி கல்லறிவதற்கு நின்றார். அவள் மீது கல்லறிய வேண்டும், இவன் மீது கல்லறிய வேண்டும் என்று வந்து நிற்கிறார்கள். அதுவும் புதிய உடன்படிக்கையின்படி சத்தியமாக இருக்கும் என்று சொன்னால் இருதயத்தில் உள்ளதை வைத்து அவர்கள் கண்டம் பண்ணுவது மிக எளிது. ஒருவரும் காணாத இருதயத்தை வைத்து பேசும் பொழுது, வாலி வச்சியை விட்டு கண்டம் பண்ணி அவன் பேசும் பொழுது எல்லோரு இதயத்திலும் கொஞ்சம் என்ன இருக்கும், அவன் போராடி கொண்டிருக்கிற சில பகுதியில் இருக்கக்கூடும். அல்லது பகை என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி, யாரோ மீது கொஞ்சம் கோபம் வருகிற பகுதியை வைத்து நரகம் என்று சொல்லி அடித்து உடைத்து அவன் பேசும் பொழுது எல்லோருக்குள்ளும் கொஞ்சம் என்ன இருக்கக்கூடும், கோபத்தை அவன் கழுவி கொண்டு வருகின்ற வாழ்க்கை இருக்கக்கூடும். எல்லோரும் they are under condemnation. அப்படியே அவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து கைதிகளாக மாற்றி ஜோம்பியல் என்று சொல்வார், அப்படியே சோகமாய் போய்விடுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி கிடைப்பது இல்லை. டுடே இன்று உள்ள 12 நாடுகளுக்குரிய பாட்டுகள் அன்றன்றைக்கே போதும். பி ஹாப்பி டுடே வாட் யூ ஹவ் சீன் தேர். எவ்வளோ கண்டாய், கண்களின் நீச்சை அவ்வளோதானே கண்டாய், அதில் கழுவி கொண்டால் போதும். தட்ஸ் இனஃப். அண்ட் தெர் இஸ் டுமாரோ ஆல்சோ தெர் இஸ் எ ஸ்ட்ரகிள் தட் எஸ் யூ டூ தென். தொடர்ந்து கழுவிக்கொள். மேபி 1 இயர், 1 வருடம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், த டே வில் கம் யூ ஆர் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் த யூ. அந்த கண்களின் நிச்சயை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். ஐ காட் இட் டு ஆரம்ப என்னுடைய 2 அந்த கல்விக்கொள்கிற வாழ்க்கையை வாழ்கிற 1980, 81 அந்த 2 வருடங்களுக்குள் கண்களின் இச்சையை விட்டே ஓய்ந்து விட்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், பாலி இச்சையை விட்டே நான் ஜெயித்து விட்டேன் என்று சொன்னேன். ஆண்டவர் அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கொஞ்சம் பாலிய மோகத்துக்குரிய இன்னொரு பகுதிக்கு நான் என்ட்ராகி வந்த பொழுது, ஜெயித்து விட்டாய் என்று சொன்னாயே, ஐ எம் சாரி லார்ட், நான் பாலி இச்சையை விட்டே ஜெயித்தேன் என்று சொன்னது தவறு. கண்களின் இச்சையை விட்டு நீ வெளியே வந்திருக்கிறாய். தட்ஸ் ரைட், தேட் யூ ஆர் ஓவர் கமிங். நீ ஜெயித்து வருகிற வாழ்க்கை இல்லாமலாம் இருக்கிறது, ஜெயித்து வாழ்ந்திருக்கிறாய். பட் நாட் த ஹோல், இந்த யூத்ஃபுல்னஸ், இந்த பாலிய மோகம் என்று இருக்கிறது, அது முழுவதும் ஜெயிக்கவில்லை. கவனம், ஜாக்கிரதையர். திமுத்தைக்கு பவுல் எழுதும்பொழுது எப்படி அவர் சொல்லுவார், என் அன்புள்ள மகன் என்று சொல்கிறான் திமுத்தையை பார்த்து, மகனே பாலிய இச்சையை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுவார். என்னப்பா அது, அவர் அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டவன், தன் இயேசு அறிந்தவன், இயேசுனுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தவன், சுத்த மனசாட்சி உடையவன் என்று பெயர் பெற்றவன். அவனை பார்த்து என்ன சொல்கிறார், பாலிய இச்சை விட்டு விலகி ஓடு என்று சொன்னால் இதுவரையும் ஓடினதால் போதும், அது ரைட்டு தான். அதை வைத்து நீ
பெருமிதம் கொள்ளாதே, பின்னாணிகளை மறந்து என்ன செய், முன்னாளில் நோக்கி இன்றும் ஓடப்பா, கவனமாய் ஓடு, பண ஆசை விட்டு விலகி ஓடு என்று அவனுக்கு சொல்லக்கூடிய கூடுமா? அவன் அப்படிப்பட்டவன். இந்த தீமோத்தேயு நல்ல விசுவாசம் கொண்டவன், தன் தாயிடத்திலிருந்து நல்ல விசுவாசத்தை அவன் பெற்றவன். அதுபோன்றவனை பார்த்து நீ பண ஆசையை விட்டு விலகி ஓடு என்று அவர் சொன்னாரே. யார் அவன்? கிளன்சிங் ஹிம்செல்ஃப், தன்னை தானே சுத்திகரித்து 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 வாழ்ந்தவன். இருதயத்திற்குரிய அந்த பாலிய மோகம், பண ஆசை என்று இருப்பதெல்லாம், அல்லது தாழ்மை அல்லது பெருமை என்று இருப்பதெல்லாம் இன்சைட். we must help one another. ஏதாவது கொஞ்சம் வெளியே தெரிந்து போல் தோன்றினால் அதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை தூக்கிவிட வேண்டும். ஆகவே நீ துரும்பை எடுப்பதை போல் எடுக்க வேண்டும், அல்லாமல் இந்த கல்லை எடுக்கிறது கூட. பிறரிடத்தில் குறை கண்டால் எப்படி காணுங்கள்? துரும்பை போல் பாருங்கள். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பாருங்கள்? எதை பாருங்கள்? ஏஸ், உங்களுக்கு உத்தரமாய் பார்த்து வெட்டி எடுங்கள், ஆத்திரம் கொள்ளுங்கள். நான் பலமுறை என்னை குறித்து ஆத்திரம் கொண்டிருக்கிறேன். ஐ ஸ்போக் டு மை செல்ஃப், ஐ ஹேட் யூ என்று என்னை நான் வெறுத்து, அவர் நீதியை சிநேகித்த அக்கிரமத்தை வெறுத்தார் என்று சொன்னதை போல், ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, திஸ் இஸ் வெரி பேட் லார்ட், ஐ ஆம் ரெடி ஈவன் டு டை நவ். இது போன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு கெட் இட் ஆஃப், அதை விட்டு விலக நான் விரும்புகிறேன் என்று டூ தேட். உங்களை குறித்து நீங்கள் உத்தரத்தை வைத்து கோடாரை வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் மீது கோடாரி வீசாதீர்கள். பிரசங்க மேடை கோடாரி வீசும் இடமாய் பிரசங்க பீடம் இருக்கிற இடத்துல அநேகமாய் மாறிவிட்டதே பாருங்கள். பிறருக்கு பிரசங்கிப்பார்கள். they will preach at people, but they live a different life. வேறொரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அதைத்தான் அந்த மாயம் என்று அதை ஆண்டவர்களை அவர் குறிப்பிட்டார். முதலாவது எதை எடுத்து போட வகைபார், உன் உத்தரத்தை எடுக்க வகைபார். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஒன்றை சொல்கிறேன்னு கேளுங்கள். இந்த உலகத்திலே எனக்கு தந்த ஊழியங்கள் என்று இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கிறது என்பது 100% உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பெர்மனண்ட்டாக இவ்வளோ 100% விருப்பம் என்னவென்று தெரியுமா? ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று கிளென்ஸ் மை செல்ஃப், என்னை கழுவிக் கொள்வதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் மீ. மிக முக்கியமான நேரம். ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஐ டோன்ட் நோ some of the things happened with the people, with the handling of the money, and some dust would be there. அங்கே அழுக்கு இருக்கக்கூடும். ஐ டோன்ட் நோ, நான் கான்சியஸாக நான் செய்யவில்லை, இருந்தாலும் நான் அழுக்குள்ளவன் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறேன். காட் ஸோ தேன். முதலாவது நான் சாதாரண ஸ்கேனில் நின்று நீ இப்பொழுது ஏதோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் நிற்கும் பொழுது இல்லாத காரியத்தை எல்லாம் காட்டிவிடுது. என்னையா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு இவ்வளோ விலை என்று கேட்டால், அந்த ஸ்கேனில் காணாததெல்லாம் இங்கே என்ன செய்யப்படும், வெளியே பார்த்து விடலாம் என்று சொல்வார்கள். அதுபோல் காட் இஸ் அ மைட்டி ஸ்கேனர். அவருக்கு முன்பாக நின்று வாழுகிறவன், ஹி வில் சி ஹிம்செல்ஃப். தன்னை அவன் கண்டு அவன் சுத்திகரித்து கொண்டே அவன் வாழ்வான். வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்வதற்கு என்ன பார்ப்பான்? என்ன பார்ப்பான்? சந்தர்ப்பம் பார்ப்பான் என்று இல்லை. என்ன பார்ப்பான்? சரியான நேரம் வரட்டும், அடித்து விடலாம் என்று யோசித்து கொண்டிருப்பான் என்று அல்ல. சில தீமையை செய்கிறவர்கள் விழுவான், அவனும் ஒரு நாள் விழுவான், அன்றைக்கு பார்த்துக்கொள்வோம் என்று காத்திருக்கிறானே, அது ஈவில் பேய் காத்திருக்கும். நான் இதற்கு காத்திருக்கிறேன். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிவ் எ ஹோலி லைஃப், எவ்ரிபடி டு பி பீஸ்ஃபுல், எவ்ரிபடி டு வாக் இன் த லைட். ஒளியில் நடக்க வேண்டும். எஸ், அதுபோன்று வாழ்க்கையை பார்ப்பது என்று சொல்ல வகை பார்ப்பான். ஒரு துரும்பை எடுப்பதற்கு வகை பார்ப்பான், எப்படி எடுக்கலாம் என்று காத்திருப்பான். ஹல்லேலூயா. லீவ் தட் லைஃப், பியூட்டிஃபுல் லைஃப். அதை நீங்கள் வாழுங்கள். நீங்கள் வகை பார்ப்பதை எதுக்கு கொடுத்து விடாதுன்னு என்று சொல்லுவார். வகை பாருங்கள் என்று 5ஆம் வசனம் சொல்லுவார். 6ஆம் வசனம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு என்ன செய்யாதீர்கள், உலகத்தானுக்கு போய் கொடுத்து விடாங்கள். உலகத்தானுக்கு அதனுடைய மேன்மையும் தெரிவதில்லை. உலகத்தானுக்கு போய், சார் உங்களுக்கு பார்வை என்ன கலருக்கு அந்த பெண்ணை பார்த்து இருக்கிறது, உங்களுக்கு இருதயத்தில் இச்சை ஓடுகிறத போட என்று ஒரு அரைந்து விடுவான். அவன் அதை தின்று பழக்கம் உள்ளவன் என்று போய் அந்த நாய்களுக்கு முன்பாய் நீங்கள் புத்தி சொல்ல போக வேண்டும். நான் அந்த நாய்க்கு நான் உதவி செய்து வகை பார்க்கிறேன் என்று சொல்லு. அந்த பரிசுத்தவனை யார்கிட்ட கொடுக்காதீர்கள், அவனுக்கு போய் கொடுத்து விடாங்கள். யாருக்கு கொடுங்கள்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் தான் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அவன் உங்களது கேட்டானா? அந்த கிளர்க்கை பார்த்து சேர்த்து கொண்டிருக்கிறவன் உங்களுக்கு வந்து கேட்டானா, எனக்கு ஒரு பழைய முகம் இருக்கிறது சார், எப்படி சார் விடுதலை பெறுவது? நீங்கள் பார்த்தாலும் பரிசுத்தமான இருக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் என்ன செய்யுங்கள்? கேட்கிறவனுக்கு தான் கொடுங்கள், கேட்காதவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை. அதையெல்லாம் கொண்டு போய் நாய்களுக்கு புத்தி சொன்னால் கேட்குமா? சம்டைம் லைக் தட் வென் வி கிவ் எ பியூட்டிஃபுல் ஒரு ஆலோசனை ஒன்று சொன்னால் ஹெல்பிங் அந்த ஆலோசனை சிலர் எடுத்துக்கொள்வதில்லை. I consider that sometimes they don't know the value. அந்த முத்தினுடைய வேல்யூ அவளுக்கு தெரியவில்லை. What can I do? I must keep my mouth shut, என் வாயை பொத்திக்கொள்ள வேண்டும். மேபி அதே நபருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சொல்லலாமா? ஏஸ், ஒரே தடையாய் நான் ஒதுக்கி விடுவதில்லை. இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது ஐ ஓப்பன் த மவுத், தென் they receive it. அதுபோன்று எத்தனை சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கிறது. ஒரு நாளில் அவர்கள் தீமையை நன்மையை தீமை என்று அவர்கள் சொல்லி கொண்டு போவதும், பிற்காலங்களில் வரும்பொழுது சார் யூ ஆர் ஸோ குட் தேர், தட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமாக இருக்கிறது சார் என்று சொல்கிறவர்களை நான் கேட்டிருக்கிறேனே. ஏனென்று சொன்னால் அவர்கள் மறுக்கும் பொழுது ஐ கீப் மை மவுத் ஷட், பதிலுக்கு பதில் பேசி நல்லதானே சொல்கிறேன், உங்களுக்கு கெட்டதான் செய்தேன், நல்லதுதான் செய்கிறேன் என்று சத்தம் போட்டு கொண்டா இருந்தேன். ஓகே, அவன் கேட்கவில்லை. பரிசுத்தத்தை அவன் கேட்டானா? உங்களை வந்து கேட்டானா? பரிசுத்தத்தை எனக்கு டீச் பண்ணி கேட்டானா? கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், கேட்காதவன் பெற்றுக்கொள்வது இல்லை என்று தான் சொன்னார். தட்டுகிறான் அவன் திறக்கிறான், தட்டாதவனுக்கு திறக்கப்படுவதில்லை என்று சொன்னான். ஏன் தட்டவில்லை, திறக்கப்படவில்லை என்று சொன்னார்? அவனுக்கு போய் புத்தி சொல்லாதே. ஆகவே அதுபோன்று புத்தி சொல்கின்ற வகை ஒன்று உண்டா? உண்டு. ஆனால் எப்படி புத்தி சொல்ல வேண்டும்? புத்தி சொல்வது நன்மையா தீமையா? நீதிமொழிகள் முழுவதும் நன்மையா தீமையா? அத்தனையும் புத்திமதி தானே. அந்த புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்றால் live that life yourself, அந்த வாழ்க்கையை வாழுங்கள். வாழாமல் இருந்து கொண்டு don't teach others, மற்றவர்களுக்கு உபதேசிக்க செல்லாதீர்கள். that will not help your wife, that will not help your husband, that will not help your father, mother, that will not help your brother, sister. You can help them only when you walk in that light. நீங்கள் ஒளியிலே நடந்தால், கொஞ்சமேனும் இருளில்லாத ஒருவர் அங்கே நின்றிருந்தால் அந்த ஒளியிலே நடப்பது எவ்வளவு சுகமாக இருக்கும். அதுபோன்று நீங்கள் பாதை வகுத்து தர வேண்டும். அதைத்தான் அவர் அங்கே அந்த கலாத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்ன அவர் சொல்லுவார்? ஆவிக்குரியவனாய். இங்கேயும் பாருங்கள் எப்படி அவர் சொல்கிறார், சகோதரர்களுக்கு தான் சொல்கிறார், தன்னுடைய சகோதரர்களுக்கு தான் நீங்கள் இப்படி கை கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார். அந்த கலாத்திகள்னு இந்த நிறுவத்திலையும் எப்படி தான் ஆரம்பிக்கிறார், சகோதரரே, அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு குறை என்று அவனிடத்திலே கண்டால், ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அவன் என்ன சொல்ல வேண்டும்? அந்த சகோதரனை பார்த்து செத்தான், அவன் குற்றம் செய்து விட்டான், ஒளிந்தான் என்று உருட்டி கீழே தள்ளிவிடாதபடி சாந்தமுள்ள ஆவியோடே அவன் பக்கத்திலே சென்று அவன் என்ன செய்ய வேண்டுமா? சீர்புருந்த பண்ணப்பட வேண்டும். சாந்தமுள்ள ஆவி சும்மா வந்துவிடும். மெல்ல பேசினால் சாந்தம் என்று எண்ணாதீர்கள். பிரதர், இதெல்லாம் தவறு பிரதர், அப்படி மெல்ல பேசிவிட்டு அதுவா சாந்தம் என்ற அர்த்தம்? நீங்கள் ஸ்ட்ராங்காக கூட கொஞ்சம் பேசலாம். ஆனால் உங்களுடைய ஆவியில் என்ன இருந்திருக்க வேண்டும்? சாஃப்ட்னஸ் இருக்க வேண்டும், மென்மை அங்கே இருந்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கே போதிக்க வேண்டும் என்றாலும், ஒரு சிறு பிள்ளைகளுக்கு பழகின ஒரு பக்தனுடைய புத்தகத்தை படித்திருக்கிறேன். அவர் சொல்லுவார், சிறு பிள்ளையிடத்தில் அறியாமலே செய்கிற அந்த சில தவறுகள் நடைபெறும். அப்பொழுது எப்படி திருத்த வேண்டும் என்று தெரியுமா? ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவிலே ஒரு சின்ன புழு உள்ளே போய்விட்டது. எப்படி அந்த புழுவை எடுப்பீர்கள்? புழுவா, என் தோட்டத்திலே ஒரு மலரிலே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு புழு வந்து விட்டது என்று கசக்கு பசக்கு என்று அந்த புழுவை நசுக்கி கொன்று விட்டால் எதுவும் போய்விடும்? பூவும் போய்விடும். கேர்ஃபுல். பூவிலிருந்து புழுவை எடுப்பதை போல் எடுக்கிறீர்களே, அதுதான் சாந்த குணமுள்ள ஒரு ஸ்திரீ, சாந்த குணமுள்ள ஒரு அப்பா, சாந்த குணமுள்ள அம்மா. பி கேர்ஃபுல். கவனமாய் உதவி செய்ய போக வேண்டாமா? ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அவர்களை சீர்புரிந்து பண்ணும் பொருட்டு பி கேர்ஃபுல், டெண்டர், மிகுந்த சாந்தத்தோடு, கிறிஸ்தனுடைய மென்மையான சுவாபத்தோடு அவர்களை நீங்கள் நெருங்குங்கள். நீங்களும் சோதிக்கப்படாதபடி என்று சொன்னால் அவர்களை கண்டம் பண்ணுவதுதான் சோதிக்கப்படுவது, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதுதான் சோதிக்கப்படுவது, குச்சி அடித்து உடைத்து பொதிக்க முற்படுவது. யூ மஸ்ட் ஆஸ்க் விஸ்டம் ஃப்ரம் காட். ஞானம் கேட்க வேண்டும்.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆண்டவரே, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் மை சில்ட்ரன் இன் திஸ் பிளேஸ் என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கேட்டிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ வாண்ட் டு பி மைல்ட், ஐ வாண்ட் டு பி ஸ்மூத், ஐ வாண்ட் டு பி சாஃப்ட், இருக்க விரும்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்று கேட்கிறேன். காட் கிவ்ஸ் த விஸ்டம். அவர் ஞானத்தில் குறைவுள்ளவர் அல்லவே. ஞானத்தை அடிக்கடி கேட்டால் அவர் எத்தனை தடவை கேட்பாய் என்று கோவித்துக் கொள்வார் என்று எழுதியிருக்கிறது. நீ எத்தனை முறை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டார், கோவித்துக்கொள்ள. ஞானத்தை குறித்து கேட்கிறவன் கோவித்துக் கொள்ள மாட்டார். ஹி வில் கிவ் த விஸ்டம். விஸ்டம் கொடுத்து உங்கள் புழுவை நசுக்கி விடாங்கள். ஒரு வீட்டில் 4-5 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை ஒல்லியாக இருந்ததை காரணம் என்று கேட்ட பொழுது அந்த பிள்ளை அம்மா அவள் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாள், அடின்னு அடிப்பார்கள் என்று சொல்வார்கள். நான் படார் என்று உள்ளம் வெடித்ததை போல் ஆகிவிட்டது. ஐயோ, அந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஞானத்தை கேட்டு அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்துருந்துருக்கலாமே, அந்த பிள்ளை புரோக்கன் டவுன் ஆனதை போல் இருக்கிறதே என்று நான் மறந்து இருக்கிறேன். சாஃப்ட்னஸ், டெண்டர்னஸ் will help them. எதை எடுக்க உதவி செய்யும்? பூவில் விழுந்த புழுவை எடுத்துவிட்டு பூவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். யூ கேன் என்ஜாய் தட் ஃப்ளவர் தேர். ஒய் யூ க்ரஷ் தேர். கொன்று விட்டேன் அந்த புழுவை என்று சொல்லி சாதித்து விட்டால் சரியாகி போய்விடுமா? ஆஸ் த பேரண்ட்ஸ் ஆஸ் த விஸ்டம் ஃப்ரம் த லார்ட். விஸ்டம் தங்களுக்கே விஸ்டம் பெறாமல் இருந்து கொண்டு எப்படி பிள்ளைகளுக்கு விஸ்டம் தர முடியும்? காட் இஸ் ஸோ டெண்டர். அவர் உங்களுடைய குறைகளை எடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து வேகமாய் வந்திருந்தார். என்ன கதி ஆகியிருந்திருப்போம்? சின்ன வண்ணமாய் போயிருந்திருப்போம். நம்ம மீது ஒரு டெண்டர்னஸை, கிறிஸ்தனுடைய சாந்த குணம் என்று எழுதியிருக்கிற அந்த மென்மை, இந்த டெண்டர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று எழுதியிருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டது என்று எழுதியிருக்கிறது? அன்பு சஃபர் லாங் அண்ட் ஈஸ் கைண்ட். கைண்ட் என்ற வார்த்தை என்ன என்று தெரியுமா? லவ் என்பதை பொதுவாக அன்பு என்று எண்ணுகிறோம். தயவு என்று சொல்வது கைண்ட்னஸ் தேர். அப்படிப்பட்ட ஒரு கைண்ட்னஸ். ஒரு டாக்டர் பெரிய கட்டியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவது இட் இஸ் லவ். அன்பாக இருந்தாலும் ஒரு நர்ஸ் ஹேண்டில் பண்ணினால் பாருங்கள், அவன் அந்த பேஷண்ட்டை வைத்து அன்பு கூர்ந்து இன்ஜெக்ஷன் போட்டு அவன் கத்துவான், அவளுக்கு மோஷன் போகும், அதையெல்லாம் கழுவி வாயிலிருந்து நுரைய வரும், அதையெல்லாம் கழுவி எச்சி துப்புவான், கழுவி அந்த டெண்டர்னஸ் இருக்கிறதே. அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற ஒரு அம்மையார் நர்ஸாக இருந்து வார் டயத்தில், யுத்த காலத்தில், அந்த ஜெர்மன் யுத்த காலத்தில் அந்த வீரர்களெல்லாம் பராமரித்ததை வைத்து நைட்டிங்கேல் இரவெல்லாம் வருவாரலாம், அதனால் அந்தவளுக்கு பேர் நைட்டிங்கேல் என்று ஃப்ளாரன்ஸ் தான் பெயர். வந்து விசாரித்து அவளுடைய டெண்டர்னஸ் ஹீல்டு மோஸ்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ். உடைந்து அவங்கெல்லாம் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காத அவர்களுக்கு லேசான மருத்துவம் தான் செய்ய முடியும். அதையெல்லாம் வைத்து செய்தாலும் ஹர் டெண்டர்னஸ், அவருடைய மென்மையான அந்த நர்சிங் தன்மை. ஏன் சிலர் ஜிஹெச்சுக்கு போவதில்லை? ஜிஹெச்சில் தான் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே வருவார்கள், பெஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுவார்கள். ஏன் ஜனங்கள் அங்கே போவதில்லை என்றால் ஆஃப்டர் தேட் த டெண்டர்னஸ் கேனாட் பி சீன். அங்கே உள்ள நர்ஸ் வருவாள், என்னையா அங்கிட்டு போய் தப்பு, என்னைய போய் எடுக்க சொல்கிற, ஊசி அப்புறம் போடுவேன், சும்மா இருறா என்று அவன் சொல்வது. ஏன் இங்கே யூரின் கீழே போச்சு, அவன் அடக்க முடியாமல் அவன் யூரின் போயிருப்பான், படுக்கையில் இருக்கிறான், கூட ஒருத்தர் வரலையா என்று அவன் கேட்பான். அதெல்லாம் அந்த வார் டயத்தில் யார் கேட்டார்கள்? அவளே அவள் செய்வாள். தட்ஸ் அ டெண்டர்னஸ். த லவ் சஃபர்ஸ் லாங் அண்ட் ஈஸ் கைண்ட். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்டு. நோ, அதை எப்படி நீங்கள் விளக்குவீர்கள்? இதுதான் சொல்லி விளக்க முடியும். அந்த கட்டியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணது டாக்டர், அவனை படுக்க வைத்து பராமரித்தது நர்ஸ். அந்த நர்ஸ் பவுல் அங்கே தெசலோனிக்கே சொல், we were among you like a nurse. நாங்கள் உங்கள் மத்தியில் எதை போல் இருந்தோம்? செவிலியரை போல். தமிழ் செவிலியர் நான் சொல்லிடுறேன், அது தமிழ் எப்படி வரும் என்று மறந்து விட்டேன். அது we were like among you like a nurse. ஒரு அன்போடு உங்களை விசாரிக்கிற ஒரு நர்ஸை போல் இருந்தோம். தட் இஸ் a beautiful word after the doctor. ஒரு டாக்டராக இருந்து அன்பு காட்டி ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்த பிறகு காட்டுகிற அந்த தயவு இருக்கிறதே, அது வேண்டுமே. அதை வைத்திருந்திருக்க வேண்டும். விலையேறி பெற்ற அந்த பொக்கிஷத்தை பெற்றிருந்திருக்க வேண்டுமே. ஐ யூஸ் திங்க் சம்டைம் லைக் தேர். அப்படிலாம் நான் யோசிப்பேன். சில வீடுகளுக்கு போகும்பொழுது, சில மோசமான சில பேஷண்ட்ஸை நான் பார்க்கும் பொழுது, லார்ட், இது போன்ற கதி எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வரவில்லை தான். ஆனால் என்றாவது எங்கேயாவது இப்படி ஒரு இடத்துல நான் நிற்க வேண்டி இருந்தால், ஹவு மச் ஐ நீட் அ கைண்ட்னஸ். உங்களுடைய கைண்ட்னஸ் அதிகம் வேண்டுமே. ஐ நோ த வே. அந்த வழி என்னவென்று தெரியும். லவ் சஃபர்ஸ் லாங். அன்பு நீடிய அந்த சாந்தமாக
நீடிய சஃபர்ஸ் லாங் என்ன வாசி சாந்தமா சாந்தம் தமிழில் வாசிக்கிறோம். நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையும் நீடிய பொறுமையும் சஃபர்ஸ் லாங் நிறைய பாடுகளுக்கு உட்பட்டு நொறுங்கி உடைந்து வந்த பிறகு தான் சஃபர்ஸ் லாங் அண்டு இஸ் கைண்ட். அது ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் வேர்ட். அதை எப்படி நாம் நம்முடைய குடும்பத்தில் நேசிக்க வேண்டும் பார்த்தீங்களா? அவ்வளவாய் நேசிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஒரு யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவியோடைய அப்படிப்பட்டவர்களை சீர்புரிந்த பண்ணுங்களேன். தேட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்துவம். அது நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சோதிக்கப்படாதபடி என்று சொன்னால் நீங்களும் ஆக்கணிக்குள்ளா திருக்கிறவர்களாக மாறிவிடாதீர்கள். சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து ஜாக்கிரதையாருங்கள். நீங்கள் பாட்டிற்கு சின்ன ஆயுதத்தை எடுப்பதற்கு பதிலாக சீக்கிரத்தை எடுத்து விடுவோம் என்று ஒரு பெரிய கத்தியை எடுத்து அறுத்து விடலாம் என்று எண்ணி ஆப்ரேஷன் பண்ண போய்விடாதீர்கள். சோதிக்கப்படாதிருக்கும்படி உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஒரு பாரத்தை சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு இயேசு என்னவான தெரியுமா? நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். யூ பிலீவ் தேன்? அது சுவாசிக்கிறீங்களா? ஹி போர் அவர் சின். நம்முடைய பாவங்களை சுமந்தாராம். வாட் அன்பிலீவபிள் திங். அது யோசித்து கூட நம்ம பார்க்க முடியவில்லை. அதுபோல் பிறருடைய பாரத்தை அவன் சுமக்க வேண்டும். ஐயோ, என் பிள்ளை இன்னும் வளர வேண்டும், இன்னும் சாந்தம் அடைய வேண்டும், எப்படியாவது பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும், கீழ்ப்படியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும், அந்த அன்பு இல்லாத சூழ்நிலை மாற வேண்டுமே என்று பிறருடைய பாரத்தை தன்னுடைய பாரமாய் ஏற்றுக்கொண்டு சுமந்து அவர்களுக்காக சுமக்க வேண்டும். ஐயா, அதுபோன்ற ஒரு பகுதி தான் உங்களுக்கு ஆண்டவர் போதித்தார். பிரசங்கிப்பதற்கு அல்ல, பிறர் மீது அதை பிரயோகிப்பதற்கு அல்ல. ஆகவே டு bear the others' burden, practically you must have something there. I bear the burden for somebody. அவர்களை எப்படியாவது சீர்படுத்த வேண்டுமே என்று சொல்கிற பாரத்தை சுமந்து என்று இருக்க வேண்டும். பின்பு அவர் சொல்லுவார், அப்படி சுமப்பதற்கு பெருமை கொண்டவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவர் சொல்லுவார். அவன் அதை தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணுகிறவன் அதையெல்லாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கீழே வரும்பொழுது அவர் சொல்லுவார், அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மை பேர்டன் என்று வரும்பொழுது ஐ வில் நாட் ஷோ மை பேர்டன் டு எனிபடி. ஒருவருக்கும் நான் சொல்ல போவது இல்லை. நான் என்ன செய்கிறேன்? பிறருடைய பாரத்தை நான் சுமந்து தேர வேண்டுமே என்று அவர்களை சீர்புரிந்த பண்ண வேண்டுமே என்று ஆசை கொண்டு பிரயாசப்படுகிறேன். டூ தேட். அதை செய்யுங்கள். உங்கள் பாரம் என்று வரும்பொழுது ஐ டோன்ட் கேர். எனக்கு யாராவது என் சுமையை தூக்க வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. நான் பிறருடைய சுமையை தூக்குகிறேன், ஆகவே மற்றவர்கள் என் சுமையை தூக்க வர வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும். நோ, அவனவன் தனித்தனியாக என்று வரும்பொழுது ஐ வுட் பேர் மை பேர்டன். இங்கே என் மனைவி இருக்கிறார்கள். அவர் எங்கள் வீட்டிலே அந்த நாட்களில் பொருளாதார கஷ்டங்கள் வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கிறது என்று கேட்பார்கள். ஏன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பேன். நாளைக்கு இது வேண்டும் இருக்கிறதா, நாளை குறித்து நாளை பார்ப்போம் என்று அவர் சொல்லுவேன். அல்லாமல் என்னுடைய பாரத்தை என் மனைவிடத்தில் என்ன செய்வதில்லை, சுமத்தி நான் பழக்கமே இல்லவே இல்லை. பிள்ளைகளிடத்தில் நான் சுமத்துவதில்லை. அவருக்கு நான் சொல்லுகின்ற காரியமே இருக்கட்டும், பார்ப்போம், இப்பொழுது வாங்குவதற்கு உடனே காசு அவர் பார்த்து வாங்கி தரலாம். ஒரு முறை ஸ்டீவன் 10th படிக்கும் பொழுது கேட்டேன், அவனுடைய பர்த்டே அன்னைக்கு. அப்போ அவட காசு இருக்கிறதாங்க, எதுக்கு என்று கேட்டேன். எனக்கு இந்த விட்டம் எனக்கு என்னவோ அப்பொழுது வந்ததே பாருங்கள், ஒரு பேண்ட்டு, முரட்டு பேண்ட்டு வருமே, என்ன பேண்ட்டு, ஜீன்ஸா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி தர முடியுமா என்று கேட்டேன். அது 600 700 சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் காசு இருந்தாலும் வாங்கி கொடுங்க என்று கேட்டேன் என்று அவன் போய்விடுவான். நான் அதை அப்படி தான் அவர்கள் கேட்டு பழகினார்களே அல்லாமல், பழகும்படி நான் செய்தேனே அல்லாமல் பாரத்தை சுமத்தினதில்லை. இஃப் யூ மணி ப்ளீஸ், இதை வாங்கி தாங்களே என்று சொல்லுவதை அதை நான் மறந்ததே இல்லை. மணி பணம் இருந்தாலும் வாங்கி கொடுங்களேன் என்று கேட்கிற ஒரு தயவு இருக்கிறதே பாருங்கள். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தேட். வீட்டினுடைய பொருளாதாரத்தை என் மனைவி கூட சில சமயம் புரியாமல் இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் புரிந்து இருக்கிறார்கள், தட்ஸ் இனஃப் என்று நான் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வாங்கி கொடுத்தேன். ஏனென்றால் என்னை விற்று கூட வாங்கி கொடுத்துருப்பேன். ஏனென்றால் அங்கே ஒரு பிள்ளை என்ன கேட்கிறான்,
இஃப் யூ கேன், உங்களால் முடிந்தால் வாங்கித்தாங்கள் என்று கேட்கிற ஒரு பிள்ளை இருப்பதை கண்டு உள்ளம் வாங்கி அடைந்து வாங்கித்தரத்தான் செய்கிறேன். என்னுடைய எத்தனையோ நீடு எல்லாம் குறைத்து கட் பண்ணி ஒரு கால்குலேட் பண்ணி அதை வாங்கி கொடுத்து தான் செல்கிறேன். ஆகவே அவனவன் உங்கள் பாரத்தை இன்னொரு சுமக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். யூ பேர் யுவர் பேர்டன். ஐ டெல் யூ தேன். நான் என்னுடைய சோகத்தை பிறகு நான் சொல்லுவதில்லை. ஐ வீப் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நான் அழுகிறேன். நாட் பிஃபோர் மென். மனுஷனுக்கு முன்பாக அழுததில்லை. ஐ வீப் பிஃபோர் காட் அண்ட் காட் கன்வெர்ட் தட். அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி என்னை அந்த சொசைட்டிக்குள் அனுப்பிவிடுவார், அந்த மக்களுக்குள் என்னை அனுப்பி வைத்து விடுவார். ஐ கம் அவுட் ஆஸ் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை போல் பறந்து பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும்படி செய்து வைத்து விடுகிறார். ஏனென்றால் என்னுடைய துக்கம் அவருடைய பாட்டில் இருக்கிறது. என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தில் அல்லவோ வைத்திருக்கிறேன் என்று அங்கே இருந்திருக்க வேண்டும். தன் பாரத்தை மற்றவர்கள் சுமக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை 100% அகற்றி விடுவதுதான் கிறிஸ்தனுடைய சிந்தை. கிறிஸ்தனுடைய சிந்தை அடுத்த வளர்ச்சி என்ன? பிறர் பாரத்தை சுமந்து சீர்புரிந்த பண்ண வேண்டுமே, வளர வேண்டுமே. என்னுடைய ஏன் இன்னும் வளரவில்லை, இத்தனை வருடம் ஆகிவிட்டதே என்றெல்லாம் பாரம் உள்ளத்தில் வைத்திருக்கிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து இப்படி எழுதியிருக்கிறது. ஹி டைட் இன் ஃபெய்த். எதில் மரித்தான்? எதை பார்க்கவில்லை. வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது ஆபிரகாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது. எதை எங்கே போகும்படி? கானான் தேசத்திற்கு. ஆனால் கானான் தேசத்திற்கு போகவில்லை. பட் பியூட்டிஃபுல் வேர்டு யூ நோ, ஹி டைட் இன் ஃபெய்த். அவன் காணாது இருந்ததை அவன் கண்டதை போல் கண்டு அணைத்து கொண்டு விசுவாசத்தில் என்ன செய்தான்? அவன் மரித்தான். ஆகவே இப்படிப்பட்ட பிறருடைய சிறுபந்த பண்ண வேண்டுமே என்று அங்கலாய்ப்பு கொண்டவர்கள், ஈவன் இஃப் யூ டை யூ வில் டை இன் ஃபெய்த். விசுவாசத்தில் மரித்து கண்டிப்பாக இவர்கள் என்ன செய்வார்கள்? என் மரணத்திற்கு பிறகு மாறிவிடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை வைத்திருப்பார்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். வி மஸ்ட் ஹேவ். ஒரு கிறிஸ்தவன் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய சபையில் பிரசங்கிகள் பெரிதாக தேவையில்லை. நான் இங்கேருந்து ஷேர் பண்ணுவதை சொல்லவில்லை. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது மற்றவர்களை பில்டப் பண்ணுகிறது என்று அறிவேன். நாமும் கவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரயாசப்படுகின்ற சகோதரர்களைத்தான் அழைக்க நாம் முயற்சி செய்கிறோம். எத்தனையோ பகுதியில் நாம் சும்மா கணக்கு போட்டு வரிசையாக நான் பேச நான் எண்ணினதில்லை. பிரயாசப்படுகின்ற சகோதரிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள். பிரயாசப்படுகின்ற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். யார் முந்தினி பேசினார்கள், பிந்தி பேசினார் என்ற கணக்கெல்லாம் போடுகிறவங்க இல்லை. அது முன்பு இருந்தார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருந்து விடால் ஆகாது. நீங்கள் எல்லோரும் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இந்த கேட்ட இந்த வசனத்தின்படி வகை பாருங்கள். எப்படி அவர்களை வாழ வைக்கலாம் என்று வகை பாருங்கள். சீர்புரிந்து பண்ணப்படுவதற்கு பிறருடைய பாரத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரயாசப்படுங்கள். எக்ஸ்பெக்ட் தென். அதை எதிர்பாருங்கள். நம்பியிருங்கள். ஓடி ஓடி பாருங்கள். உங்களுடைய செடியிலே பூத்திருக்கிறதா என்று பாருங்கள். அடடே பூக்காது ஒன்று பூத்து விட்டது என்று மகிழுங்கள். அதுபோன்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை தான் நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். ஜெபம் செய்ய கடவோம். பல பிதாவை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சீர்படுத்தி, எங்களை சிறப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்து நாங்கள் உண்மை போல் எல்லோரும் மாற, எல்லோரும் ஒரே கிறிஸ்தனுடைய சரீரமாக எத்தகளை நீ வரும்பொழுது மாசற்ற மனவாட்டிகளாய் நாங்கள் எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்திற்கு வந்து சேர மணவாளனை சந்திக்க உதவி செய்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.